தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அநேக காரியங்களை கேட்டு வருகிறோம். நிறைய நேரத்தில் நாம் கேட்கிற செய்திகளை நாம் நோட்ஸ் எடுக்கிறது இல்லை. நம்ம அப்படியே காதில் வாங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காதிலேருந்து அப்படி மறைஞ்சு போயிடுது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை வாழ வைக்கும். தேவனுடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கும். ஆமென். ஏன்னா அதற்காகத்தான் அது கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார் பாருங்க, நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்கு, ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்கு. அது உங்களை வாழ வைக்க முடியும். அல்லேலூயா. So அதனால every time when you come to the Lord to hear the word of God, you must have the heart to listen. என்ன ஆண்டவர் என்னோட பேச போறாரு? நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் ஏதாவது ஒரு வாக்கு தத்தத்தை பேச மாட்டாரா? நான் சொல்றேன், வாக்கு தத்தங்களை அல்ல, ஆண்டவருடைய நிபந்தனைகளை நீங்கள் பார்க்கும்போது, வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கும்போது நீங்க நிறைய கற்றுக்கொள்ளுவீங்க. அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நாம பேசுகிற இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எவ்வளோ சம்பந்தங்கள் இருக்குன்னு நான் காமிக்க போறேன். ஸோ கொஞ்ச நாளா நம்ம பார்க்குற காரியங்கள் என்ன, ஜஸ்ட் ரிஹர்சல் பண்ணோம்னா, வேதம் சொல்லுகிறது நாம என்ன பண்ணணுமா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த பூமியை யாருக்காக உண்டாக்கினார்? சீக்கிரமா சொல்லுங்க, யாருக்காக உண்டாக்கினார்? வெரி குட், மனுபுத்திரருக்காக உண்டாக்கினார். அல்லேலூயா. இது தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்ட உலகம் அல்ல. இது அசுத்த ஆவிகள், விழுந்து போன தூதர்கள் வாழ்வதற்கான இடம் அல்ல. they are all illegal to stay in the earth. இந்த எர்த்தில் இருந்து செயல்படுவதற்கு அவங்களுக்கு உரிமை இல்லை. அதே தான் நான் சொன்னேன், கடவுளும் கூட ஆவியா இருக்கிறார். அவர் எப்பொழுது அந்த அதிகாரத்தை, அவர் தான் இந்த பூமியை படைச்சாரு, அவர் தான் இந்த நாட்டை படைத்தார். இந்த ராஜ்யத்தில் அதை மனிதனை ஒரு ராஜாவாக வைத்த பின்பு அவர் அந்த அதிகாரத்தை அவரை மீறுவதில்லை, அவரை மீறுவதும் இல்லை. ஒவ்வொரு முறையும் அவர் மனிதனை பயன்படுத்துகிறார், ஒவ்வொரு முறையும் மனிதனுக்கு செவி கொடுக்கிறார், ஒவ்வொரு முறையும் மனிதன் தான் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. மனிதன் சொல்லாம கர்த்தர் செயல்படுவதில்லை இந்த பூமியில. அவர் வானத்தில் அவர் எதை வேணா செய்யலாம், பூமியில எல்லாவற்றை செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அந்த அதிகாரத்தை அவர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறதுனால மனிதன் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இதைத்தான் நீங்களும் நானும் நம்முடைய ஆவி மனிதனிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மனிதர்கள் என்றால் ரெண்டு பகுதி இருக்குன்னு சொன்னேன். என்ன பகுதி? ஒன்னு ஆவி மனிதன். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு ஆவி மனிதன். ஆனா எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? ஒரு சரீரம் கொடுத்திருக்கிறார். எதுக்கு? இந்த ஆவி மனிதனை பிடிச்சி உள்ள வைக்கிறதுக்கு. அல்லேலூயா. இந்த சூட் மாதிரி, எப்படி நம்ம வானவெளியில போறவங்க எல்லாம் ஒரு சூட் போட்டுக்கிறாங்க. எதுக்குன்னா அது அந்த வானவெளியில நடப்பதற்கு. அதே போல பூமியில நீ நடக்கணும்னா உனக்கு ஆண்டவர் ஒரு சூட் கொடுத்திருக்கிறாரு. அதற்கு பெயர் தான் சரீரம். என்னைக்கு இந்த சரீரம் ஜீவனை இழக்கிறதோ உடனே நம்முடைய ஆவி மனிதன் வெளியில வந்துருவான். அதுக்கப்புறம் இந்த பூமியில் அவன் இருக்க முடியாது, அவன் இந்த பூமியை விட்டு போக வேண்டும். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன் இயேசு கிறிஸ்து மரித்து பாதாளத்துக்கு போனார் கேட்டோம். பாதாளத்துக்கு போனது எதுக்காக? திருப்பி மறுபடியும் மேலே வந்தார். மேலே வந்துட்டு அவர் உயிர் தெழாமலே மேலே போயிருக்கலாம். He is God. No, அவர் கடவுள் தானே, அவர் தேவ ஆவியானவராக இருக்கிறார். அவர் உள்ளே வந்தார், மனிதனுக்குள்ளே இருந்தார். மனிதன் மரித்து போனா, கல்வாரியில் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இயேசு அத்தோட போகலை, மறுபடியும் அந்த சரீரத்தை எடுத்துக்கொள்ளுகிறார், உயிரோடு வந்து விடுகிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து அவர் சரீரத்தோடு ஆவி மனிதனாக எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். போன வாட்டி நான் தானியல்ல காமிச்சேன். தானியல்ல அவன் எப்படி ஒரு மனித சாயலுடைய ஒருவர் வந்து அவர் எப்படி சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பதையும் அவரோடு எப்படி ராஜாக்கள் ஆளுகை செய்கிறாங்கிறதையும் பார்த்தோமா இல்லையா? அல்லேலூயா. அப்ப தேவாதி தேவன் அவர் ஆவியா இருக்கிறார். இன்றைக்கும் மனித சாயலிலே தான் இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்றார்? பரலோகத்தில் இருக்கிறார். நான் சொன்னேன், இயேசு என்பது அவருடைய சரீரம், கிறிஸ்து என்பது அனாயிண்டட் ஒன். அவர் எப்பொழுதும் இருக்கிறார், இருந்தார், இருக்கிறார், எப்பொழுதும் இருப்பார். அவர் ஒண்ணுமே அழைக்க முடியாது. இயேசுங்கிற சரீரம் தான் அது மரித்தது. மறுபடியும் கிறிஸ்து அந்த சரீரத்துக்குள்ள வந்தோன்னா உயிரோடு எழும்பிற்று. ஏன் அவர் சரீரத்தோடு இன்றைக்கு இருக்க வேண்டும்? அவர் மீண்டுமாய் இந்த பூமியிலே வந்து ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய டெஸ்டினேஷன் என்ன? இன்னைக்கு நிறைய நேரம் ரிலிஜியனை பற்றியும் உங்களுக்கு நான் கிங்டத்தை பற்றியும் பேசினேன்.
ராஜ்யம் என்பது பூமியிலிருந்து மனிதன் போக வேண்டும் என்று பேசவில்லை. ரிலிஜியன் தான் அப்படி பேசுது. எல்லா மதங்களும் நான் மரித்து மோட்சத்துக்கு போகணும், நான் மரித்து பரலோகம் போகணும், எப்படியாவது பரலோகத்துக்கு போனா போதும் அப்படிங்கிறது தான் மதங்கள் சொல்லுகிற காரியம். கிறிஸ்தவம் அதான் சொல்லுது, பரலோகம் போகணும்னு சொல்லி. ஸோ கிறிஸ்டியானிட்டிங்கிற ரிலிஜியன் அதைத்தான் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, இதே பூமியில நீ ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் மரித்து உயிரோடு மரித்து போய் அவரோடு கூட இருக்கிற அநேக பரிசுத்தவான்களை அவர் வரும்போது மீண்டுமாய் பூமிக்கு அழைத்து வருகிறார். அல்லேலூயா. அழைத்து வந்து என்ன பண்றாரு, அவங்க ஸ்பிரிட்ல இருக்கிறாங்க. இப்ப ஸ்பிரிட்ல பரலோகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா பரலோகத்தில் ஸ்பிரிட்லையும் வாழலாம், சரீரத்திலையும் வாழலாம். ஏன் அப்படின்னு கேட்டா, எலியாவை ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. என்ன பண்றாரு, எலியாவை கூட்டு போறாரு உயிரோட. இன்னொருத்தர் யார் உயிரோட போனது, ஏனோக்கு. அவங்க 2 பேரும் அங்கே தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருக்கிறார், மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் இந்த பூமிக்கு வர முடியும். ஏன்னா இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் லிமிட் பண்ணிட்டார். எப்படி, ஆவி மனிதனிலே சரீரத்தோடு இருக்கிறவன் தான் இந்த பூமியிலே ஆளுகை செய்ய வேண்டும். அவன் தான் மனிதன் என்கிற கிரியேஷன். அவன் மட்டும்தான் இந்த பூமியில ஆளுகை செய்யணுங்கிறத ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஸோ அந்த பரிசுத்தவான்கள் இயேசுவோடு வரும்போது ஆவி மனிதர்களாய் வருகிறார்கள். இந்த பூமியில வந்து அவங்க அப்படியே ஆளுகை செய்ய முடியாது. அதனால இந்த பிசிக்கல் வேர்ல்டுக்கு உள்ள நுழையும் போது மறுபடியும் அவங்களுக்கு பிசிக்கல் பாடி தேவைப்படுகிறது. அதனால மரித்து போன சரீரங்கள் மறுரூபமாக்கப்பட்ட சரீரங்களாய் மறுபடியும் எழும்புகிறது. அல்லேலூயா. இது வந்து நம்ம இப்ப இருக்கிற சரீரம் மாதிரி இருக்காது. இதை காட்டிலும் ஒரு மேன்மையான சரீரம். அல்லேலூயா. இட் கேன் டிராவல் எனிவேர், டிஸப்பியர் எனிவேர். எங்கேயும் மறையவும் முடியும், திடீர்னு தோன்றவும் முடியும். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தான் நாம் பார்த்தோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றதெல்லாம் புரியுது? இதெல்லாம் கடந்த வார செய்திகள். அல்லேலூயா. ஒருவேளை கேட்கலன்னா நீங்க என்ன பண்ணணும், வீட்டில் போய் மறுபடியுமா நம்ம யூடியூப்ல போய் இதெல்லாம் நீங்க கேட்கலாம். ஸோ இப்ப ராஜ்யம், எல்லாரும் சொல்லுங்க, ராஜ்யம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யத்தை தான் பிரசங்கம் பண்ணினார். நம்ம மத்திய வாசத்துல வாசித்தோம். மத்தேயு 4:17 வாசிங்க. மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து. அது முதல் இயேசு என்னன்னு சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நீங்க நல்லா கவனிக்கணும். இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா போறோம். இன்னும் நம்ம டீப்பா நம்ம கற்றுக்கொள்ள போறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். உங்க கவனம் எல்லாம் இங்கே தான் இருக்கணும். பைபிள் சொல்லுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இது இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாக்கள் இருந்தார்கள், ராஜாக்களை இழந்தார்கள், ராஜாக்களினால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள், மறுபடியுமாய் தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது ராஜாக்கள் இல்லை. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரோம சாம்ராஜ்யம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ரோம சாம்ராஜ்யம் அது தேவனுடைய ராஜ்யத்தை போல ஒரு ரெப்ளிகாவா பூமியில செயல்பட்ட ஒரு ராஜ்யம். அதுக்கு முன்னாடி எல்லாம் ராஜாக்கள் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை அல்லது அங்க இருக்க கொள்ளை பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போவாங்க. அது மாத்திரமல்ல, அந்த ஜனங்களில் அநேகரை கொன்று போடுவார்கள், சிலரை சிறைப்பிடித்து கொண்டு தங்கள் ராஜ்யத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. இப்படிதான் பல ராஜாக்கள் இருந்தாங்க. நீங்க தாவீதை பார்த்தாலும் சரி, சவுலை பார்த்தாலும் சரி, அதுக்கப்புறம் இருக்க எல்லா ராஜாக்களையும் பார்த்தாலும் சரி, அந்த டைம்ல உலகம் முழுவதிலும் இருந்த ராஜாக்களை பார்த்தீங்கன்னா they will do this. ஆனா ரோம சாம்ராஜ்யம் வந்தபோது என்ன பண்ணாங்களாம், ரோமர்கள் அவர்கள் கிரேக்க இடத்திலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டார்கள். என்ன தெரியுமா, ரோமர்கள் தங்கள் நாட்டை விட்டு போக மாட்டாங்க. ராஜா அங்கதான் இருப்பார். என்ன பண்ணுவார்னா, ஒரு தேசத்தை பிடிச்சாங்கன்னா அந்த தேசத்துக்கு ஒரு கவர்னர் அனுப்புவாங்க. கவர்னர் அனுப்பி அங்கே அந்த மக்கள் அவர்கள் மக்களாக அங்கேயே வாழ்ந்து கொள்ளலாம், அவங்க இடத்திலே இருந்து கொள்ளலாம். ஆனால் இங்கே யாருக்கு அவர்கள் வரி செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டா, அங்க இருக்கிற கவர்னருக்கு வரி செலுத்தணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? இந்த வரி வெவ்வேறு தேசங்களிலிருந்து என்ன பண்ணும், ரோம சாம்ராஜ்யத்துக்கு வரும். ரோம சாம்ராஜ்யத்துக்கு வரும். இந்த மாதிரி அவர்கள் ஆட்சி செய்தார்கள். எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த ஊர்ல போய் இருந்தாங்கன்னா அந்த ஊருக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர்கள் செய்வார்கள். அல்லேலூயா. எல்லா விதமான அந்த ஊர்ல ரோடு வேணுமா, அந்த ஊர்ல பள்ளிக்கூடம் வேணுமா, அந்த ஊர்ல என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்வாங்க. அப்படித்தான் பிரிட்டிஷ் மக்கள் நம்ம தேசத்துக்கு வந்த போது நம்ம இடத்துல அதே காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அதைத்தான் பிரிட்டிஷ்காரர்கள் ரோமரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். இது எப்படி இருக்குன்னா,
பரலோக ராஜ்யம் பூமியை அவர்கள் சுதந்திரிக்க மனிதர்களை அனுப்பி மனிதனை ராஜாவாக ஏற்படுத்தி மனிதன் மூலமாய் ஆட்சி செய்ய ஆண்டவர் விரும்பினார். அல்லேலூயா. the same ரெப்ளிகா, அதே போல ஒரு மாடல் பூமியிலே உருவான போதுதான் வேதம் சொல்லுகிறது காலம் நிறைவேறின போது. எல்லாரும் சொல்லுங்க. அது டைம் அல்ல. காட் இயேசு கிறிஸ்து சொன்ன நாட்டில் பாவம் செஞ்சது ஆதாம். பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு இப்படி உடனே நான் அனுப்புவேன். உடனே அனுப்பல இயேசுவர். he was waiting for 4000 years. ஏன் வெயிட் பண்றாருன்னா, ஒருவேளை எதுக்காக இருந்திருக்கலாம்னா, இப்படிப்பட்ட ஒரு ராஜ்ய சூழ்நிலைகள் உருவாக வேண்டும் என்று தேவன் விரும்பி இருக்கிறார். எப்படிப்பட்ட ராஜ்யம் பரலோக ராஜ்யமா இருக்கு, எப்படிப்பட்ட ராஜ்யம் பூமிக்குரிய ராஜ்யமா இருக்குங்கிறத ஜனங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு விளங்கணும். இப்ப நாமெல்லாம் டெமோக்ரஸியில் இருக்கிறோம். டெமோக்ரஸி வாஸ் ஆல்ரெடி இந்த பூமியில் இருக்கிற ராஜ்யங்கள்ல சிறந்ததா சொல்லுவாங்க. இந்தியா இஸ் ஏ கிரேட்டஸ்ட் டெமோக்ரஸி, ஒரு மிகப்பெரிய டெமோக்ரஸி. ஆனால் டெமோக்ரஸியில் நிறைய ஃபெயிலியர் இருக்கு. டெமோக்ரஸியில் நிறைய ஃபெயிலியர் இருக்கு. என்ன ஃபெயிலியர்? போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். ரிலிஜியன், கிறிஸ்டியானிட்டி, ரிலிஜியன் வெர்சஸ் த கிங்டம் பார்த்தோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கிங்டம் வெர்சஸ் டெமோக்ரஸி. டெமோக்ரஸிக்கும் ராஜ்யத்துக்கும் பார்த்தோம்னா இதுக்கும் அதுக்கும் அப்படியே ஆப்போசிட். டெமோக்ரஸியில் என்ன, ஜனநாயகத்தில் என்னன்னா, ஜனங்கள் தான் தங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி அவர்கள் ஆளுகை செய்கிறார்கள். ஜனங்கள் யாரை நியமிக்கிறார்களோ அவர்தான் தலைவராக மாற முடியும். ஆனால் ராஜ்யத்தில் அது கிடையாது. அது ராஜா. அவரை அவர் சீட்டை விட்டு எடுக்கவே முடியாது. அல்லேலூயா. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் ராஜா. அவர் செத்துட்டார்னா தான் அடுத்த ராஜாக்கு போவாங்க. இன்னைக்கும் எலிசபெத் குயின் இருக்கிற வரைக்கும் யாருமே ராஜாவா மாறலையே. அவருடைய கணவன் இருந்தாங்க, அவர் தான் அப்படியே இருந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆனாங்க, பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்க, எல்லாருக்கும் வயசாயிட்டு வருது. பட் நோபடி வாஸ் அப்பாயிண்டட் as king. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த குயின் மரித்த பின்புதான் அடுத்த ராஜாவை ஏற்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய ராஜா மரிக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அதனால தான் அவருடைய ராஜ்யத்தை குறித்து எழுதியிருக்கிறது, இட் இஸ் an everlasting kingdom. அல்லேலூயா. எப்படிப்பட்ட நித்திய ராஜ்யம். நம்முடைய ராஜ்யம் என்னது? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நித்திய ராஜாவா அவர் தான் இருக்கிறார். அப்ப டெமோக்ரஸில மனிதனால் ஏற்படுத்தப்படுகிறதுனால தான் 5 வருஷம் கழிச்சு மனுஷன் மாத்திக்கிறான் மனசை. இவருக்கு ஆட்சியை கொடுக்கணுங்கிறான், அப்புறமாட்டி வேண்டாம் வேண்டாம், இந்த ஆள் சரி கிடையாது, அந்த ஆள் கொடுக்கணுங்கிறான், அப்புறம் அந்த ஆள் சரி கிடையாது, இந்த ஆள். ஸோ டெமோக்ரஸியில் என்ன ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டா, நோ ஸ்டெபிலிட்டி. நிரந்தரமா ஒரு தேசத்தை ஒருவர் ஆளுகை செய்யணும்னா அநேக திருட்டுத்தனங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு அரசியலுக்கு வருகிற அநேகர் எதற்காக வருகிறார்கள்? தங்களுடைய பணத்தை பாதுகாக்க, தங்கள் சொத்துக்களை பாதுகாக்க, அல்லது அவர்கள் எல்லோரும் ஆளுகை செய்வதற்கு வருகிறார்கள். ஆனா 5 வருஷத்துக்கு மேல யாருமே பண்ண முடியாது. ஏன்னா ஜனங்கள் அவருக்கே ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, திடீர்னு மாத்திடுவாங்க. ஆனா ராஜ்யத்தில் அப்படி கிடையாது. ராஜ்யத்தில் அவர் நிலையா இருப்பார். ஆனால் குடிமக்களாய் இருக்க விரும்புகிறவர்கள் அவருக்கு கீழே இருக்கலாம். வேணான்னு நினைக்கிறவங்க அந்த ராஜ்யத்தை விட்டு வெளியில போயிடணுமே தவிர அந்த ராஜ்யத்தில் அவங்க இருக்க முடியாது. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா, இங்க சட்டங்களை எல்லாம் டெமோக்ரஸியில செய்யறது யாருன்னு கேட்டா, ஃபார் த பீப்புள் பை த பீப்புள். மனிதனே சட்டத்தை உருவாக்குகிறான். அவன் சொல்றதுதான் சட்டம். அப்படி சட்டத்தை ஏற்றுவதற்காகத்தான் நம்ம தலைவர்களை அனுப்புகிறோம். அவர்கள் எல்லாரும் ராஜ்ய சபால மேல் சபையில கூடி உட்கார்ந்து அவர்கள் இதை சட்டமாக போடலாம் என்று சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரு குரூப் ஆமாங்குது, உடனே அடுத்த குரூப் வேணாங்குது. இந்த குரூப் வேணான்னா அடுத்த குரூப் வேணும்னு சொல்லும். அல்லேலூயா. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு 10 பேரை வெளியில அனுப்பி குண்டு கட்டா தூக்கி கொண்டு வெளியில போட்டு, அப்புறம் நாங்க சொல்றது கரெக்ட்னு எழுதுறா சட்டத்தை அப்படின்னு சொன்னா அது சட்டமாய் மாற்றப்படும். எழுதி முடிச்ச பிறகும் கூட மக்கள் நினைச்சா அதை மாற்ற முடியும். அல்லேலூயா. எப்படி தெரியுமா? இந்த சட்டம் எனக்கு வேணாம்னா they can revolt against that. they can ask the leaders to change it. எப்படி? விவசாயிகளுக்கு ஒரு சட்டம் போட்டாங்க. 1 வருஷம் விவசாயிகள் போராடினாங்க. சட்டத்தை நிறைவேற்ற முடிஞ்சா? முடியல. ஜல்லிக்கட்டுக்கு ஒரு சட்டம் போட்டாங்க. நிறைவேற்ற முடிஞ்சா? முடியல. ஏன்? ஜனங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாம் டெமோக்ரஸியில் நடக்கலாம். ஆனால் ராஜ்யத்தில் வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாய்ப்பில்லை ராஜா. என்ன ராஜா? வாய்ப்பில்லை ராஜா. ஏன்னா அங்க அவர் சொல்லுவதே சட்டம். அல்லேலூயா. When a word come out of God's mouth, it is law. Law. அது சட்டமாய் மாறி விடுகிறது. Nobody can change it, even God. கடவுளே தன் சொன்ன வார்த்தையை மாற்றி சொல்ல முடியாது. அதனால தான் அவர் எல்லாவற்றையும் பொறுமையா பேசுறார். அல்லேலூயா. சொல்லிட்டு நான் தப்பா சொல்லிட்டேன்னு என்னைக்குமே சொன்னதில்லை. அவர் செய்ய போறதை சொல்லுவார். அதனால தான் அவர் சொல்லுவதே சட்டம். அல்லேலூயா. அப்படியே ஆப்போசிட். இங்க நான் சொல்றது சட்டம், மனிதர்கள் சொல்வது சட்டம். அங்க ராஜ்யத்தில் இருக்கிற குடிமக்கள் என்ன சொல்லவும் முடியாது. அதை சட்டமா சொன்னா அதை அவர்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? இன் டெமோக்ரஸி, ஜனநாயகத்தில் ஜனங்கள் அதிகாரிகளோடு கோஆபரேட் பண்ணணும். அந்த சட்டம் எழுதிடுவாங்க. அந்த சட்டத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? கோஆபரேட் பண்ணாதான் அதை செயல்படுத்த முடியும். ஒத்துழைத்தல், ஒத்துழைத்தல். ஆனா ராஜ்யத்தில் ஒத்துழைத்தல் இல்லை, கீழ்ப்படிதல். both words are different. நம்ம சீஃப் மினிஸ்டர் ஒன்று சொல்லிட்டாருன்னா நான் கட்டாயம் கீழ்ப்படியேன்னு யாரும் சொல்ல முடியாது. தெருவில் நின்று போராட நமக்கு உரிமை இருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு நான் போராட விரும்புறேன்னா போராடலாம். ஏதாவது ஒரு ஜாதிக்கு பாருங்க, திடீர்னு அதனுடைய கேட்டகரியை மாற்றி சொல்றாங்க, உடனே ஒரு குரூப் போய் போராடுது. சில பேர் சாகுறாங்க, சில பேர் எழுத்து நிற்கிறாங்க. ஏன்னா சட்டம் இயற்றப்பட்டாலும் அதற்கு விரோதமாய் போராட முடியும். ஆனால் பரலோக ராஜ்யம் என்று சொன்னால் ராஜா இருக்கிற இடம். அந்த ராஜா இருக்கிற இடத்துல சட்டத்தை எழுதுகிறவர் அவரே தான். அல்லேலூயா. அதை யாரும் மீற முடியாது. they have to obey. தானியேல் நாட்கள்ல அந்த ராஜாவுக்கு திடீர்னு அப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு. தன்னை மாதிரி கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவரை உசுப்பேத்தி விட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய சிலையை செய்ய சொன்னாங்க. பெரிய சிலையை செய்ய சொன்னாங்க. செஞ்சுட்டு இந்த சிலைக்கு முன்னாடி எல்லாரும் விழுந்து வணங்கணும். நாதஸ்வரம் எல்லா இசைக்கருவிகளும் வாசிக்கும் போது என்ன பண்ணணும்? விழுந்து வணங்கணும். அப்படி விழுந்து வணங்காதவன், தட் இஸ் யார் யார் கோஆபரேட் பண்ணலையோ, அப்படி அல்ல, யார் யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ அவர்கள் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையில போடப்படுவார்கள். nobody can question. யாரு கேள்வி கேட்க முடியாது, யாரு கேட்க முடியாது. ஏன்னா அது டெமோக்ரஸி அல்ல, அது ராஜ்யம். அல்லேலூயா. அந்த ராஜாவை பொறுத்து தான் அந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதமும் நன்மையும். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ராஜா கொடுங்கோல் ஆட்சிக்காரனாக இருந்தால், அவன் முட்டாளாக இருந்தால், புத்தியீனனாக இருந்தால் அந்த தேசத்து மக்கள் சஃபர் பண்ணுவாங்க. அவன் குடிகாரனாக இருந்தால், அவன் கொடுங்கோலனாக இருந்தால், அவன் துன்மார்க்கனாக இருந்தால் அந்த தேசமே கஷ்டப்படும். நீதிமொழிகள் அடிக்கடி எழுதி இருக்கிறார். தேசத்தை ஆளுகிற அடிமையின் நிமித்தம் ஐயோன்னு எழுதுறார். ஏன்? வேதனை, வேதனை. பட் ஆனா நம்ம ராஜா அவர் நல்லவர், வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர், பரிசுத்தர், நேசிக்கிறவர். அல்லேலூயா. மற்ற ராஜாக்கள் போல இந்த ராஜா கிடையாதுங்க. he is a benevolent king. அதாவது ஜனங்களை நேசிக்கிற ராஜா. அல்லேலூயா. எந்த நல்ல கவனி, எந்த ராஜாவும் ஐ லவ் யூ சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. you have to love the king. கையெடுத்து முத்தம் கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம தான் செய்யணும். நம்ம தான் ராஜாவை நேசிக்கணும். பட் ஆனா ராஜா நேசிக்க மாட்டார். எந்த அரசியல்வாதி அது ஜனங்களை நான் லவ் பண்றேன், நேசிக்கிறேன் அப்படியா சொல்றாங்க? நோ. உனக்கு நான் உதவி செய்யறேன், உனக்கு அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லலாம். பட் they don't love the people. But our king loves the people. அல்லேலூயா. சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யம். இப்ப கவனி, டெமோக்ரஸி அல்ல. you have to thank God. ஏன்னா டெமோக்ரஸியா இருந்தா பைபிளை மாத்திக்கிட்டே இருக்கணும். போன வாரம் கொடுத்த பைபிள் இல்லப்பா, இந்த வாரம் புது பைபிள்ப்பா, எப்படி இருக்கும்? ஆனா 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த பைபிள் மாறவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் மாறவே இல்லை. we can trust the word of God. தேவனுடைய வார்த்தையை நான் சார்ந்து கொள்ள முடியும். ஏன் தெரியுமா? இதை மாற்றி மாற்றி எழுதுகிறவர் அல்ல, அவர் மனம் மாறாதவர். அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் மனம் மாற மனு புத்திரன் அல்ல. இன்னைக்கு பார்த்து நல்லவன் சொல்றவன் ஒரே மாசத்துல உன்னைய பார்த்து அயோக்கியன்னு சொல்லுவான். நடக்குதா நடக்கலையா? சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமே ஆமான்னு சொல்றீங்க? நடக்குது இல்ல? நீங்க நல்லவனா பார்த்தவன் கூட ஒரு மாசத்துல அவனுடைய உண்மையான ரூபம் வெளிப்பட்டு அவனை அயோக்கியனா நீங்க பேசுவீங்க. ஆனா
பைபிள் அப்படி மாற்றி மாற்றி பேசாது, என்றும் மாறாத ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அந்த ராஜ்யத்தை கொண்டு வரும்படி விரும்பினார். அல்லேலூயா. மனிதனை ராஜாவாக நியமித்து மனிதன் இழந்து போன போது அந்த ராஜ்யத்தில் மறுபடியும் இழந்து போனவைகளை எல்லாம் மீட்டெடுத்து அதே மனிதன் கையிலே கொடுக்க வேண்டும் என்பதற்காக முதல் ஆதாம் இழந்து போனதை இரண்டாம் ஆதாமாகிய இயேசு மறுபடியுமாய் சிலுவையில் வெற்றி சிறந்து அவர் உயிரத்து எழுந்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். நல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நல்லா கவனி, இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கும்படி சொன்னார். ஆமால்ல, எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? சுவிசேஷனா நற்செய்தி. என்ன நற்செய்தி பிரசங்கிக்க சொன்னார்? என்ன நற்செய்தி பிரசங்கிக்க சொன்னார்? இயேசு எதை பத்தி பேசினாரு? நாம சொல்றது உண்மையான சுவிசேஷமா? முதல்ல நம்ம அதை பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, கால்வரி இஸ் நாட் த ரியல் காஸ்பல். கல்வாரி அல்ல சுவிசேஷம். அதை நம்ம கேட்க போறோம். கல்வாரி என்பது சுவிசேஷத்தை அவர் சொன்ன அந்த நற்செய்தியை அடையும்படியான ஒரு வழி. இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் கல்வாரியோட நிறுத்துறோம். இயேசு சிலுவையில் செத்தார். நிறைய பேர் மனிதர்கள் சிலுவையில் அவர் செத்தா எனக்கு என்ன கவலை இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்ல விரும்பினது என்ன? ஆண்டவர் எதை காண்பிக்க விரும்பினார்? இயேசு தேவ ராஜ்யத்தை கொண்டு வர விரும்பினார். நல்லா கவனிங்க, மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்க பார்க்கணும், ஏன்னா நான் சொன்ன வார்த்தையை நீங்க தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. கல்வாரி சுவிசேஷம் அல்ல அப்படின்னா நீங்க தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. நற்செய்தி என்கிற மாத்திரம் எடுத்தோம்னா கல்வாரியும் நற்செய்தி தான். ஆனால் கல்வாரி முடிவு அல்ல. கல்வாரி ஏன் கல்வாரி? ஏன் இயேசு கல்வாரிக்கு சென்றார்? ஏன் மரித்தார்? ஏன் உயிர் தெழுந்தார்? இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அவர் என்ன செய்ய விரும்பினார்? முதலாவது நாம பார்க்கலாம். மத்தேயு 4 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது. இயேசு எதை பிரசங்கித்தாராம்? வாசிங்க 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அல்லேலூயா. அது முதல் இயேசு என்ன பண்ணாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப அதுக்கப்புறம் 23 வாசிங்க. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அதுக்கப்புறம் என்ன சுவிசேஷம் பிரசங்கித்தாரு? எல்லாம் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. என்ன சுவிசேஷம்? சத்தமா சொல்லுங்க. என்ன சுவிசேஷம்? 9ஆம் அதிகாரம் வாங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35 வசனம் வாசிங்க. பின்பு இயேசு சகல பட்டங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை. என்ன சுவிசேஷம்? எல்லாம் வாய் திறந்து சொல்லணும். என்ன சுவிசேஷம்? ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்புறம் அதை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த எல்லா வியாதிகளையும் நீக்கினார். 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும். இப்ப என்ன சொல்றார்? நல்லா கவனிங்க. ராஜ்யத்தின், நல்லா கவனிங்க, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். ஹலோ, எப்ப முடிவு வரும்? முடிவு வரதுக்கு முன்னாடி ஒன்று நடக்கும் ஆண்டவர் சொல்றார். என்ன நடக்குமா? ராஜ்யத்தின் சுவிசேஷம். இயேசு என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பார்? இயேசு கல்வாரி பத்தி பிரசங்கம் பண்ணியிருப்பாரா? மனம் திறந்து ஓப்பனா பேசணும். இயேசு கல்வாரி பத்தி பேசியிருப்பாரா? இல்ல. இயேசுன்னு சாகவே இல்லை. இயேசு அதை சுவிசேஷம் சொல்லியிருந்தாரா? அதை பிரசங்கித்திருக்க மாட்டார். இயேசு கல்வாரி பத்தி பேசல. இயேசு கல்வாரிக்கு போனார், அது உண்மைதான். ஏன் போனாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம பாவம் மன்னிக்கப்படணும். நல்ல கவனி, நல்ல கவனி. ராஜ்யம் என்பது ஒரு டெரிட்டரி இருக்கும், அதில் மக்கள் இருப்பாங்க, அதில் தான் ராஜா இருக்க முடியும். ஆமாவா இல்லையா? ஒரு டெரிட்டரி இருக்கணும், ஒரு ஏரியா இருக்கணும். ஏரியாவே இல்லாமல் ராஜ்யம் கிடையாது. பூமி அந்த ஏரியா, அங்கே மக்கள் இருக்கணும். ஆரம்பத்தில் வெறும் ராஜாவாகிய
ஆதாம் மட்டும் படைக்கப்பட்ட போது என்ன சொன்னாரு? உன்னுடைய சந்ததி மூலம் தான் அது பூமியை ஃபுல்லா நிரப்ப போகுது, நீ அதுக்கு ராஜாவா இருக்கணும். ஒரு ஃபேமிலி எடுத்தீங்கன்னா ஒரு கணவனை ஆண்டவர் ஏற்படுத்துறார். ரொம்ப முக்கியமான சத்தியம். ஏன் அவரிடத்துல ஆவி பரிபூர்ணமா இருக்கே? ஏன் அவர் ஒருவனை உண்டாக்கினார்? மல்கியா கேட்கிறார். ஏன் உண்டாக்கினார்னா, இந்த ஒருவன் ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும், பக்தியுள்ள சந்ததியை பெற வேண்டும். இந்த பக்தியுள்ள சந்ததிக்கு அவன் ராஜாவா இருக்க வேண்டும். அல்லேலூயா. So there is no kingdom without citizens. மக்களே இல்லாம நாட்டுல யார ஆளுகை செய்யறது? அப்ப ராஜ்யத்துல மக்கள் இருக்கணும். இப்ப பாருங்க தேவனுடைய ராஜ்யம் வருது. தேவனுடைய ராஜ்யம் வருது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ராஜ்யத்தை தொடங்கி வைக்கிறார். நான் கொஞ்சம் காமிக்க போறேன். இன்னும் சில வசனங்களை வாசித்துட்டு நம்ம போலாம். ஓகே, மார்க் வாங்க. மார்க் 1 அதிகாரம் 14 வசனம். மார்க் 1:14. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. எப்ப பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரா? யோவானை தூக்கி காவல்ல வச்சோன்னே இயேசு பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிச்சார். நல்ல கவனிங்க. அடுத்து 15 வசனம். காலம் நிறைவேறிச்சு. என்ன சொன்னாரு? The time has come. Time has come. நேரம் வந்துருச்சு. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. அல்லேலூயா. ஒரு ராஜா வர போறார். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒரு ராஜாவுக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இயேசு சொல்றாரு, ஒரு ராஜா வர போறாரு, ஒரு ராஜ்யம் வந்துருச்சு அப்படின்னோட எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுமா? இந்த இயேசு தான் ராஜாவா வர போறார் போல் இருக்கிறா அப்படின்னு தான் சீஷர்கள் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராஜா வர போறார். அதனால தான் சாகரத்துக்கு முன்னாடி கழுதை மேல ஏத்தி அவரை ராஜாவா கொண்டு போறாங்க. அல்லேலூயா. உன்னதத்திலே ஓசன்னா அப்படின்னு ஏன் பாடினாங்க? இவர் ஒரு ராஜாவா இருக்கிறார். வருகிறவர், உம்முடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். they were all expecting a messiah, a king. ஒரு ராஜா வர போறாரு, நம்ம எல்லாரும் ஆளுகை செய்ய போறாரு, ரோமர்கள் கையிலிருந்து நம்மை காப்பாற்ற போகிறார் என்றெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. so they were all waiting for Jesus to revolt against the Romans. ரோமருக்கு விரோதமா அவங்க எழும்பி அவர் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி அங்க அவர் ராஜாவை உட்காருவாரு, நம்ம எல்லாம் அவரோட ஆளுகை செய்வோம் தான். அந்த அம்மா வந்து கேட்டுச்சு, உங்களுடைய ராஜ்யத்துல நீர் வரும்போது ரைட்ல ஒருத்தன் லெஃப்ட்ல ஒருத்தன். அல்லேலூயா. கேட்டுச்சா இல்லையா? அவர் அம்மா முதல்ல போட்டு தள்ளினது அவங்கள தான். யாக்கோபு யோவானுடைய அம்மா தான் கேட்டாங்க. இடிமுழக்க மக்கள் போவர்ண கேஸ் சொன்னாங்கல்ல, முதல்ல செத்தவன் அவன் தான். யாரு? யாக்கோபு. இந்த அம்மா கேட்டுச்சு, என் சீட்டில் உட்காரணும். என்னத்த சீட்டில் உட்காரணும்? இயேசு அவர் ராஜாவா மாற போறாருன்னு நினைச்சாங்க. ஆனா அவர் சிலுவையில் அடையப்படும் போது கேட்கிறாங்க, நீ ராஜாவா? அவர் சொல்ற, ஆமா. ஆனா என்னுடைய ராஜ்யம் இங்கே கிடையாது, என்னுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். ஒருவேளை நான் இப்ப ராஜாவா இருந்திருந்தேன்னா என்னுடைய சேவரெல்லாம் வந்து போராடி இருப்பாங்க. நான் அப்படி சேவரில் ஏற்படுத்தணும்னு தான் பேதுருக்கெல்லாம் குழம்புது. என்னடா அது, ஒரு ராஜாவா வருவார்னு பார்த்தேன். யூதாஸ் காரியோத்துன்னு போத்திருக்குல்ல, ஸ்காரியோத் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இட் வாஸ் அ குரூப். அவங்கெல்லாம் பட்டயத்தை தூக்கிட்டு போய் வெட்டுற குரூப்பு, ரோமருக்கு விரோதமாக போராடின குரூப்பு. அவன்லாம் ஏன் இயேசுகிட்ட வந்தான்? ரீசன் ஒன்று தான், இயேசு ராஜாவா மாறிடுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா இயேசு ராஜாவாய், அவர்களை எல்லாரையும் காப்பாற்றுகிற ராஜாவாய், சண்டை போடுற ராஜாவா அப்ப வரல. அப்ப அவர் உயிரை கொடுத்து ஜனங்களை உண்டாக்க விரும்பினார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துல நல்ல கவனிங்க, ஆட்கள் வேணும். எப்படி ஆட்களை ஏற்படுத்துறது? அதுக்கு தான் அவர் உயிரை கொடுத்து யார் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அல்லேலூயா. அப்ப இயேசு என்ன பண்ணாரு? ஏன் கல்வாரிக்கு போனாரு? ஜீவனை கொடுத்து அந்த ராஜ்யத்தில் இருக்கிற குடிமக்களை உருவாக்கும்படிக்கு தான் செத்தார். அல்லேலூயா. அப்ப கல்வாரி உன்னை குடிமகனாய் மாற்றும். தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு குடிமகனாய் மாற்றுமே தவிர சுவிசேஷம் தேவனுடைய ராஜ்யம் தான். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்தில் போய் சேரணும், பரலோக ராஜ்யத்தில் நாம எல்லாரும் குடிமக்களாய் மாறணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய ஆசையை தவிர அதுக்காக தான் ஒரு உயிரை கொடுத்தாரு. அப்படின்னா அவர் என்ன பண்றாரு பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 16:16 வாசிங்க. நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனம் வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம்
சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. இந்த வசனத்துல 3 பகுதி இருக்கு. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அப்படியா? நியாயப்பிரமாணம் யார் எழுதுனா? சத்தமா சொல்லுங்க, யார் எழுதுனா? மோசே எழுதுறார். ஆமாவா? இப்ப அவர் எழுதிட்டாரு. அடுத்து யார் வந்தா? தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். தாவீது ஒரு தீர்க்கதரிசியா வராரு. எலியா, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஓபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகு, சகரியா, மல்கியா எல்லாரும் வரைக்கும் வந்துட்டாங்க. தீர்க்க தரிசனம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் 400 வருஷம் கேப். நல்ல கவனிங்க, 400 வருஷம். தீர்க்கதரிசிகளிலே மிகப்பெரிய தீர்க்கதரிசி யாருன்னா யோவான். ஏன்னா அவர் இயேசுவினுடைய வருகையை அறிவிக்கும்படிக்கு வந்தார். அதை தான் அந்த வசனம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்கள் எது வரைக்கும் வந்துச்சான்? யோவான் வரைக்கும் தான் வந்துச்சு. அதோட அது முடிஞ்சிருச்சு. இப்ப அது முதல் தேவனுடைய ராஜ்யம் யாவருக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. Jesus preached the gospel. எதை பிரசங்கம் பண்ணாரு? தேவனுடைய ராஜ்யம், உனக்கு ஒரு ராஜா இருக்கிறார்ப்பா, அந்த ராஜ்யத்தில் நீ பங்கெடுப்பாயானால் அங்கே உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு என்று ராஜ்யத்தை குறித்து பேசினார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் வாங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது பிரசங்கியுங்கள். கவனிங்க. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அவர் என்ன பண்ணாரு? தம்முடைய 12 சிஷ்யன் தம் இடத்துல வரவழைத்து அவர்களுக்கு ஆவிகளை துரத்த, சகல வியாதிகளை, நோய்களை நீக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. யார் யாருக்கு கொடுத்தாருன்னு எழுதிட்டு என்ன பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி அனுப்புறாரு. என்ன பிரசங்கம்? கல்வாரி இன்னும் வரல. கவனிங்க, கல்வாரி இன்னும் வரல. என்னத்தை பிரசங்கம் பண்ணாங்க அவங்க? போகையில் பரலோக ராஜ்யம். எல்லாரும் சொல்லுங்க, பரலோக ராஜ்யம். They were all preaching about the kingdom of God. தேவராஜ்யம் வருது, தேவராஜ்யம் வருது, தேவராஜ்யம் வருது. இயேசு சொல்றாரு, ரெடி ஆகுங்க. ரிப்பென்ட் என்ன தெரியுமா? ரிப்பென்ட்னா மனம் திரும்புதல் அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய மைண்ட்ல நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற எண்ணங்களை கொஞ்சம் மாத்திக்க, பரலோக ராஜ்யம் வருது. சேஞ்ச் யுவர் தாட்ஸ், சேஞ்ச் யுவர் ஐடியா. ரிப்பென்ட். நீ என்ன பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறியோ அதுல இருந்து அப்படியே ஆப்போசிட்டா திரும்பி நான் சொல்லுகிறது வா. இவ்வளவு நாள் நீ எந்தெந்த ராஜா கீழையோ ஆண்டுகிட்டு இருந்தாங்க உன்னைய, இனிமேல் நான் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த போகிறேன். இனி நீ அதனுடைய குடிமகளாய் வாழ போகிறாய். அல்லேலூயா. நீ எந்தெந்த ராஜ்யத்தையோ பார்த்துட்ட, இயேசு கிறிஸ்து திரும்பி வரார். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் இயேசு திரும்ப வருவார் நம்புறீங்க? நீங்க செத்தீங்கன்னா அவரோட திரும்பி வருவீங்கன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். வந்தீங்க, பூமியில் என்ன பண்ணோம்? எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட போறோமா? என்ன பண்ண போறோம்? நாம எல்லாரும் 1000 வருடம் இயேசுவோடு ஆளுகை செய்ய போகிறோம். எத்தனை வருஷம்? நீ 1000 வருஷம் உயிரோடு இருப்பியா? நீ தான் செத்துட்டியே. செத்து தானே பரலோகம் போன. இப்ப என்ன சரீரத்தில் வந்திருக்கிற? எல்லாரும் சொல்லுங்க, மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். என்ன சரீரம்? மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். எவர்லாஸ்டிங் பாடி. அல்லேலூயா. நோ டெத். மரணம் அவர்களை ஆண்டு கொள்வதில்லை. ஒரு முறை நம்ம சாகுறோம் சரீரத்தில் நமக்கு. ஏன்னா நம்ம 2 முறை பிறந்திருக்கிறோம். ஒரு முறை சரீரத்தில் பிறந்தோம், 2வது முறை ஆவியில பிறந்துட்டோம். அதனால நமக்கு சாவு எத்தனை முறை? ஆமா, 2 முறை பிறந்தா. எல்லாரும் சொல்லுங்க, 2 முறை பிறந்தா. நல்ல கையை காமிச்சு, 2 முறை பிறந்தா. நல்ல கையை காமிச்சு, 2 முறை பிறந்தா. ஒரு முறை தான் சாவு. ஒரு முறை பிறந்தா 2 முறை சாவு. அது என்ன சாவுயா? ஒரு முறை பிறந்தா ஒரு சாவு எனக்கு தெரியும், போயிடுவோம் எல்லாரும். 2வது சாவு என்ன தெரியுமா? You will be separated from God for eternity. நித்திய காலமா நீ வாழவே முடியாது. நரகத்தின் வேதனையுள்ள ஒரு இடத்துல பிசாசுகளோடு வாழணும். God want to rescue from there. அங்கிருந்து கர்த்தர் உன்னை காப்பாற்ற விரும்பினார். நீ அங்க போக வேணான்னு சொன்னது அதுவும் ஒரு நடுவில் நடக்கிற ப்ராசஸ் தான். அங்க போயிடக்கூடாது. அது ஒரு தப்பான எண்டுக்கு நீ போயிடக்கூடாது. சரியான எண்டு எது தெரியுமா? நான் பரலோகத்தில் போய் சேர்றது கிடையாது. நல்லா கவனிங்க. மனிதன் மரித்து நரகத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா தவறான முடிவு, தவறான எண்டு, தவறான முடிவு ஆயிடுச்சு. ஆனா சரியான எண்டு என்ன தெரியுமா? பரலோகத்தில் போய் நோ 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 ஆண்டவர் பரலோகத்தில் போய் இருன்னு சொல்லல. பரலோகத்தில் அல்ல, பூமியை மனுப்புத்திரருக்கு கொடுத்தாரு. கொஞ்ச நாள் இளைப்பாறுகிற காலம் நீ பரலோகத்தில் இருப்ப. அல்லேலூயா. அதுக்கப்புறம் மறுபடியும் பூமிக்கு வருவ. அப்பொழுது பூமியிலே உயிரோடு இருக்கிற நாமும்
அவர்களுக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவோம். சொல்லுங்களேன் அல்லேலூயா. your body will be transformed without death. ஹலோ, எப்படி பாஸ்டர்? செத்துதானே மறுரூபமாகணும். அதனால தான் இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகள் அவர் கையில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் 2ஆம் வருகையில வருகிற வரைக்கும் சாவு நடந்துகிட்டே இருக்கும் பரிசுத்தவான்களுக்கு. அவர் 2வது முறை வரும்போது பரிசுத்தவான்கள் எல்லாரும் மரணமே இல்லாம மறுரூபத்துக்கு வந்துருவாங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பைபாஸ் பண்ணிடுவோம். என்னாவது? மரணத்தை என்ன பண்ணிடுவோம்? அப்பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்பது நிறைவேறும். நீ எப்ப மறுபடியும் உயிர் தெழுகிறியோ அப்ப மறுபடியும், அப்ப அதுவும் முடிவா? உயிர் தெழுந்தோன்னு முடிவானோ? 1000 வருட அரசாட்சியில உன்னை இதே பூமியில தேவன் சொன்னது போல மறுபடியும் ஆளுகை செய்ய வைக்க போகிறார். அல்லேலூயா. அப்புறம் என்ன பாஸ்டர் பண்ணுவோம் 1000 வருஷத்துக்கு அப்புறம்? 1000 வருஷத்துக்கு அப்புறம் பைபிள் சொல்லுது மறுபடியும் புதிய வானம் புதிய பூமியை நமக்காக தேவன் படைக்கிறார். அல்லேலூயா. அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த பைபிள் எழுதப்படலை. ஏன்னா இந்த பைபிள் ஃபுல்லாவே மனுஷன் தோன்றின காலத்திலிருந்து பூமியிலே அவன் வாழ்ந்து முடித்து அவன் புதிய வானம் புது பூமிக்கு போற வரைக்கும் தெளிவா எழுதி வச்சிருக்கு. அல்லேலூயா. வேற எந்த வேதங்களிலும் இது கிடையாது. அல்லேலூயா. ஃபுல்லா இதுல எழுதி இருக்கு. அப்ப கல்வாரி நடுவுல வருகிற ஒரு ஈவென்ட். பாவத்திலே வாழுகிற மனிதன் இந்த பரலோக ராஜ்யத்தில் வர வேண்டும். எப்படி வர்றது? ஒரு வழி உண்டு பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு வழி. கல்வாரி என்பது ஒரு வழி. ஒரு வழியை உண்டு பண்றார். என்ன வழி தெரியுமா? பாவத்தில் வாழுகிற மனிதன் பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாய் வாழுகிற வழி. அல்லேலூயா. நீங்க எல்லாம் இவ்வளவு நாள் இந்திய தேசத்தின் குடிமக்கள், ஆமாவா இல்லையா? சாகிற வரைக்கும் இந்த சரீரத்தில் இருக்கும்போது நீங்க அப்படிதான். ஆனா உனக்குள்ள ஒருத்தர் இருக்கான் பாரு, ஏற்கனவே 2வது முறை பிறந்துட்டான். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது நிக்கோதேமு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 3ஆம் அதிகாரம் வாங்க. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன? யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்து, ரபி நல்ல போதகரே என்று அவரை பார்த்து அழைக்கிறான் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படி அற்புதங்களை எல்லாம் செய்ய மாட்டான். 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதே இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். ஆமென். அவனுக்கு என்ன கேள்வி கேட்டாரு? அவனிடத்துல என்ன கேள்வி கேட்கிறாரு? நல்ல கவனிங்க. அவன் வாரான், அவன்கிட்ட பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் எங்க வரமாட்ட? பக்கத்துல பாசு கை கொடுத்து சொல்லுங்க, மனம் திரும்பலன்னா, மறுபடியும் பிறக்கலன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ட்ரியே கிடையாது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அப்படி விசேஷம். அந்த ஊர் குடிமகனா நான் மாறுறது எப்படி? எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. நாம இந்த பூமியில இருக்கிறோம், நமக்கு 2 சிட்டிசன்ஷிப் இருக்கு. நமக்கு 2 குடியுரிமை இருக்கு. நம்ம எல்லார்ட்டும் இந்தியன் பாஸ்போர்ட் வாங்குறோமோ இல்லையோ, ஆதார் கார்டு வச்சே நம்ம சொல்லலாம் நாம எந்த தேசத்துக்கும் குடிமக்கள். ஆனா நாம இன்னொரு தேசத்துக்கும் குடிமகன். யார்? எந்த தேசம்? கையை உயர சொல்லுங்க, பரலோக தேசம். இரட்டை குடியுரிமை. அல்லேலூயா. பவுல் இருந்தார். பவுல திடீர்னு எல்லாரும் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு யூதன் அவனை போட்டு அடிக்கிறான், சேவகர்லாம் அடிக்கிறாங்க. திடீர்னு சொல்றாரு, உன்னை கலட்டி அவுத்தோட சொல்றாங்கப்பா, நீ போப்பா அப்படின்னு. நான் ஒரு ரோமனா இருக்க, நீ எப்படா யூதனா இருந்து ரோமனா மாறின? அவங்க அப்பா ரோம குடியுரிமை பெற்றவர். நல்ல கவனிங்க. பணம் வாங்கி பணம் கொடுத்து ரோம குடியுரிமை வாங்கலாம். அப்ப ரோம குடியுரிமை வாங்கிட்டார். அவன் யூதனாய் இருந்து யூதேயா தேசத்தை சேர்ந்தவனாய் இருந்தாலும் அவனை அடிச்சு வெளியில போகும்போது சொல்றாரு, நான் ஒரு ரோமன். யாரு கேட்காம என்னை விசாரிக்காம கூட்டு வந்து அடிச்சுட்டு என்னை நீ நைட் நேரத்தில் போ, எல்லாருக்கும் தெரியாம போன்னு சொல்லுவியா? பப்ளிக்கா என்னை அடிச்ச பப்ளிக்கா வெளில விடுனாரு. அல்லேலூயா. அப்பதான் ஐயோ ரோமனாயா, ரோமனா. அப்ப அவன் சொல்றான், நான் ரோம சிட்டிசனா, நான் காசு கொடுத்து வாங்கினேன்னு சொன்னான். அப்ப அவன் சொன்னான், நான் ரோம சிட்டிசனாவே பிறந்தேங்கிறான்.
அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. பூமியில இரட்டை குடியுரிமையை பார்க்கிறோம். யூதனாவும் இருக்கிறான், ரோமனாவும் இருக்கிறான். அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பூமிக்குரிய இந்தியனாவும் இருப்பாய், பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாவும் இருப்பாய். அல்லேலூயா. ஏன்னா நான் மறுபடியும் பிறந்துட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, எப்ப நீ மறுபடியும் பிறக்கிறியோ அப்ப தேவ ராஜ்யத்துல நீ என்ன மாறிட முடியும்? கர்த்தருடைய மகனாய், குடிமகனாய் மாறிடணும். So now what God is doing, கர்த்தர் தன் தேசத்திலே யார் யாரெல்லாம் வாழ போகிறார்களோ அந்த குடிமக்களை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். குடிமக்களை ரெடி பண்றார். இதே பூமியில நாம் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி தேவன் நம்மை ஏற்படுத்த போகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு பிரசங்கம் பண்ணதும் பரலோக ராஜ்யம், சீஷர்ல பார்த்து எல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னதும் பரலோக ராஜ்யம். அப்ப செத்துட்டார், உயிரோட எந்திரிச்சு வந்துட்டார். அப்போஸ்தலர் வாங்க, அப்போஸ்தலர் 1:3 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவு அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடைய பேசி. என்னத்தை பத்தி பேசினாரு? எல்லாரும் சொல்லுங்க, எந்த ராஜ்யத்தை பத்தி பேசினாரு? எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, எந்த ராஜ்யம்? 40 நாள் நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அப்படியே போயிருக்கலாம். ஆனா 40 நாள் இந்த பூமியில சுத்துறார். 40 நாள் என்ன பேசினார்? சீசர்களோட போய் பேசினார், அவர்களுடைய விசுவாசத்தை உயிர்ப்படுத்தினார், 2 காரியத்தை செய்தார் என்று எழுதி இருக்கிறது அப்போஸ்தலர்ல. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்பாங்க. அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடைய பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தங்களாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்ன சொல்லுது? என்ன சுவிசேஷம்? நாம் மரித்தாலும் இந்த பூமியிலே நாம் அரசாள போகிறோம். அதான சுவிசேஷம். அப்ப அந்த சுவிசேஷத்தை சொல்லும் போது அவரை உயிரோடு இருக்கிறவரை காமிக்கணும்ல. சோ ஹி கேம், மறுபடியும் பூமியில உயிரோடு எழுந்திருச்சு 40 நாள் 2 காரியத்துக்காக அவர் வராரு. ஒன்னு, அந்த ராஜ்யத்திலே ஆளுகை செய்யும்படி நான் திரும்பவும் வருவேன், 2ஆம் முறை வரப்போறேன். அதுக்காக நான் மறுபடியும் இதே சரீரத்தில் வந்திருக்கேன். ஏன்னா இந்த பூமியில மனிதன் ஆளுகை செய்ய வேண்டும், அவன் இழந்து போன ஆளுகையை திரும்ப தருவேன் என்று. அதற்காகத்தான் இயேசுவாகிய நான் அனுப்பப்பட்டேன், அதுக்காக தான் செத்தேன், அதுக்காக தான் உயிரோடு எந்திரிச்சேன். நான் இப்பொழுது உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், நீங்க அநேக குடிமக்களை உருவாக்குங்கள். போகிற இடங்களிலெல்லாம் நீங்க என்னை பத்தி சொல்லி அவர்கள் என்ன பண்ணுங்க, அந்த ராஜ்யத்துக்குள்ளே ஜனங்களை கொண்டு வாருங்கள் என்று ராஜ்யத்துக்கு உரியவைகளை பேசினார். அந்த வசனம் என்ன போட்டிருக்கு? முதல் பகுதி என்ன போட்டிருக்கு? வாசிங்க. அவர் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி எதை குறித்து பேசினார்? தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை. அல்லேலூயா. அதனால தான் அவங்க அதுக்கப்புறம் கேட்டாங்க, நாங்க இப்பவே எங்களுக்கு ராஜ்யம் கிடைக்குமா, எப்ப கிடைக்கும்? அவர் சொல்றார், டே ஆண்டவர் அவங்க பிதா பரலோகத்தில் வச்சிருக்கிற காலத்தை நேரத்தை எல்லாம் அழியிறது ஒன்று வேலை இல்லை, இன்னும் மக்களே உண்டு ஆகலடா, ராஜ்யத்துக்கான மக்களே வரல, 5 பேரை வச்சுக்கிட்டு அவர் ராஜ்யம் செய்ய முடியும்? அவர் சொன்னாரு, நீங்கள் புறப்பட்டு போய். அல்லேலூயா. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, now I am going to send the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப போறேன். எதுக்காக தெரியுமா? to make you a witness for others. விட்னஸ்னா என்ன? விட்னஸ்னா சாட்சி, அடையாளம். சாட்சி என்பது என்ன? இது நடந்துச்சு நடக்கலங்கிறத ப்ரூவ் பண்றது, இது இருக்கு இல்லைங்கிறதுக்கு ஒரு அடையாளம், ஒரு சாட்சி. இதான் எவிடன்ஸ். சாட்சினா எவிடன்ஸ். அப்ப ஆண்டவர் நல்ல கவனிங்க, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தால் ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். இப்ப தேவன் நம்மை எதற்கு சாட்சியாக மாற்றி இருக்கிறார்? எதற்கு சாட்சி? ஃபார் வாட்? எதற்கு சாட்சியா இருக்கிறோம்? இயேசு உயிரோடு எந்திரிச்சிட்டார் அப்படிங்கிற சாட்சியா? இயேசு உயிரோடு எந்திரிச்சிட்டாருங்கிறது அப்பவே நிறைவேற்றப்பட்ட ஒரு நிகழ்வு. அதை நம்ம எல்லார்ட்டையும் போய் சொன்னாங்க, நீங்க கொன்னீங்கப்பா, அவங்க எழுப்பிட்டாருப்பா, எல்லாம் சொன்னாங்க. பட் அது அல்ல சாட்சி. கவனிங்க, பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்பதை காண்பிக்கிற சாட்சிகளாக கர்த்தர் உங்களை என்னை மாற்றுகிறார். அல்லேலூயா. There is a kingdom of God. When you come to Christ, you will enter the kingdom of God. And the kingdom of Godல என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாக இருந்து அவர்கள் நிரூபித்து காண்பித்தார்கள். அவர் சொன்னார், போங்க, நல்ல கவனிங்க, போங்க பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசுங்க, அப்புறம் நோயை துரத்துங்க.
அப்புறம் பேயை துரத்துங்க, மரித்தோரை எழுப்புங்க. ஏன்னா பரலோக ராஜ்யத்துல பவர் இருக்கு. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் ஒரு வல்லமையுள்ள ராஜ்யம். அதனால தான் பரமண்டல ஜெபம் முடிக்கும் போது நம்ம ஒன்று சொல்றோம். என்ன சொல்றோம் தெரியுமா? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும், கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடையவைகளே. என்னைக்குமே பவர் அவர்தான். அல்லேலூயா. என்னைக்குமே கிங்டம் அவருடையது தான். அதை யாரும் மாற்ற முடியாது. 10 பேர் சேர்ந்து நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாலும் மாறாது. அல்லேலூயா. சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? இப்ப நம்ம ராஜ்யத்தை தெரிஞ்சுக்கிட்டே வரோம். ராஜ்யத்தை குறித்து பேசுங்க. ராஜ்யத்துல இயேசு ராஜ்யத்தை குறித்து பேசி அவருடைய வல்லமையை காண்பிச்சு, இப்படி ஒரு ராஜ்யம் இருக்கிறது, இந்த ராஜ்யத்துல நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, இந்த ராஜ்யத்துக்குள்ள நீ வந்தீன்னா சுகமா இருக்கலாம். அதனால வியாதிப்பட்டவனை சுகமாக்குனாரு. இந்த ராஜ்யத்துக்குள்ள நீ வந்தீன்னா நீ பேய் பிடிச்சவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உன் பேயை துரத்துற பாரு, ராஜ்யம் உன்னுடைய பேய்களிலிருந்து உன்னை விடுதலை செய்யும். இந்த கிங்டத்துக்குள்ள வந்தீன்னா உனக்கு ஒரு குறையுமே வராது. அப்படிங்கிறத ஆண்டவர் கேட்கும் போதுதான் சீஷர்களை அனுப்பிட்டு திரும்பி வராங்க. அவர்களை பார்த்து கேட்கிறார், நான் உங்களை அனுப்பின போது உங்களுக்கு ஏதாகிலும் குறைவுபட்டதா? அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. அல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. என்ன அடையாளம் தெரியுமா? ராஜ்யத்தில் இருந்தா நமக்கு ஒரு குறைவுமே வராது. அல்லேலூயா. ராஜ்யத்தில் இருந்தா ஒரு குறையும் வராது. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. இந்த ராஜ்யத்தில் வர்றதுனால ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் பேச போறேன். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, அதுல ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் பேச போறேன். ஒரு ராஜ்யத்தில் ராஜாவாய் ஒருவர் இருக்கிறார்னா நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம். ஏன்னா பாஸ்டர் ராஜ்யம் 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 பேசிட்டு இருக்கிறாரு, அதனால எனக்கு என்னையா பிரயோஜனம்? ஒரு மெசேஜ் மாதிரி இருக்குய்யா, ராஜ்யத்தில் இருக்கு, ரைட்டு, ராஜ்யம் ராஜ்யங்கிறார், எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் சொல்றேன், அந்த ராஜ்யத்துக்குள்ள நீ வந்துட்டீன்னா உனக்கு ஒரு குறையுமே கிடையாது. நீங்க நல்லா மத்தேயுலையும் வாசித்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்தில் அவர் சுவிசேஷம் சொல்ல அனுப்பும் போது அவர் சொல்றாரு, போங்க, போற இடத்துல எல்லாம் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நோய்களை சுகமாக்குங்கள், பேய்களை துரத்துங்கள், குஷ்டரோகிகளை சுகமாக்குங்கள். குஷ்டரோகி சுகமாகிற அனுபவம் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். இன்னைக்கு கூட குஷ்டரோகி கம்ப்ளீட்டா சுகமாக முடியல. ஒன்ஸ் ஆக்குபை ஆயிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வரும்போது சுகமாக்கலாம், பாதுகாக்கலாம், ஆனா வந்துச்சுன்னா சுகமாக்க முடியாது. ஆனா அந்த வியாதியை கூட என்னுடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்தா சுகமாகுது. அல்லேலூயா. ஜீசஸ் preached the kingdom and showed the kingdom power as an evidence that the kingdom of God has arrived. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா பரலோக ராஜ்யத்தை பிரசங்கித்துட்டு அவங்க எல்லாரையும் சுகமாக்கி, பிரசங்கம் பண்ணல பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு காமிச்சிட்டாரு. அல்லேலூயா. அதைத்தான் நம்ம செய்ய சொல்றாரு. சீசர்ல போய் நீ போய் பிரசங்கம் பண்ணி தேவனுடைய வல்லமையை காமி. உயிரோடு எழுந்த பிறகு சீசர்ல பார்த்து சொல்றாரு, நீ போகிற இடத்துல எல்லாம் நீ போய் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிவிட்டு அதுக்கப்புறம் நோய்களை குணமாக்குங்கள், பேய்களை துரத்துங்கள், இது எல்லாத்தையும் செய்யுங்க, என் நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. That's why he declared. நான் பாதாளத்தை போய் உயிரோடு எந்திரிச்சு வந்தோன்னு சொன்னாரு, வானத்துல எனக்கு எப்பயுமே அதிகாரம் இருக்கு, ஆனா மனிதனா இருக்கிற இயேசுவாய் நான் வந்திருக்கிறேன், எனக்கு இப்பொழுது வானத்திலும் அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. பூமியிலும் இருக்கிறது. வெளிப்படுத்தல மரணம் பாதாளம் எல்லாத்துக்குரிய திறவுகோள்களே எனக்கு இடத்துல இருக்கு. நான் பேதுரு பார்த்து சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தரேன். சொல்லுங்களேன், அல்லேலூயா. என்ன திறவுகோல் கொடுக்கிறாரு பேதுருகிட்ட? தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோல். திறவுகோல் என்ன பண்ணும்? திறக்கும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சாவி. என்ன சாவி கையில கொடுத்திருக்கிறாரு? நீ திறந்தா பரலோக ராஜ்யம் திறக்கும், நீ பூட்டினா சொல்லுங்க பரலோக ராஜ்யம். அதைத்தான் அவர் சொன்னாரு, நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலோ கட்டப்படுதல் என்பது அந்த நாட்களில் சாவி கொடுத்து திறக்கிறதுக்கு ஓப்பன் க்ளோஸ் சொல்றோம் பார்த்தீங்களா, அதே வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. க்ளோஸ், அதாவது நீ திறக்கவும் முடியும் க்ளோஸ் பண்ணவும் முடியும். இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரீங்க, இப்போ நீ உங்களை முடிச்ச பிறகு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சாவி
பெட்ரூம் சாவி, என் பீரோ சாவி ஏதோ ஒன்று உங்கள் கையில் கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? Now I am handing over the authority to you. Hallelujah. You can use it, you can abuse it. எது வேணா பண்ணலாம். நீ யூஸ் பண்ணவும் செய்யலாம், அதில் இருக்க காசெல்லாம் திருடிட்டு ஓடவும் செய்யலாம். முழு அதிகாரத்தை உன்ட்ட கொடுத்துட்டேன். அதைத்தான் ஆண்டவர் சாவியைத்தான் ஆதாம்கிட்ட கையில் கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம கையில் அதே பரலோகத்தின் திறவுகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ கவனிங்க, ஏன் இந்த சாவியை வச்சு பரலோகத்தை நான் திறந்தேன்னா, பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறது என்ன அவ்வளோ பெரிய காரியம். நல்ல கவனிங்க எல்லாரும். ஒரு காரியம், அதில் நிறையா இருக்கு, ஒரு காரியம் சொல்றேன். ஒரு ராஜா ஒரு தேசத்தில் இருந்தா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 24:1. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அது நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். ஒரு ராஜ்யத்தில் எல்லாரும் பாருங்க, இன்னொரு வசனத்தோட வாசித்துட்டு போயிடலாம்ப்பா. சங்கீதம் 50:10 சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களின் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்வேன், பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகள். கவனிச்சீங்களா? பூமியும், எல்லாம் சொல்லுங்க, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. வனாந்தரத்தில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்கள் பறவைகள் எல்லாம். கொஞ்சம் கவனிங்க. ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் டெமோக்ரஸி எடுத்தீங்கன்னா இங்க எல்லாருக்குமே ஓனர்ஷிப் இருக்கு. நீ என்ன உழைக்கிறியோ, நீ என்ன சேர்க்கிறியோ அது உனக்கு தான் சொந்தம். எதை நீ இழக்கிறியோ அது உன்னுடையதா இருக்காது, எவனோ ஒருத்தன் எடுத்துட்டு போயிடுவான். அதனாலதான் ஷேர் மார்க்கெட்ல போடுற வரைக்கும் காசு உன்னுடையது. வந்தா ஒன்னுட்டு, இல்லைன்னா போச்சு. அல்லேலூயா. சொல்றது எத்தனை பேருக்கு வழங்குது? ஆனா ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாமே அவருடையதுதான். அல்லேலூயா. இதுதான் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம். இதை மட்டும் நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லாருமே ஐஸ்வர்யவான்களாய் மாறிடுவோம். அல்லேலூயா. நம்ம பூமியில நமக்கு நிறைய காரியங்கள் சொத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரியா? கவனிங்க, பைபிள் சொல்லுது பூமியும் அது நிறைவும் யாருடையது? ஏன்னா அவர் என்னவா இருக்காரு? ராஜாவா இருக்கிறார். அதுல ஆயிரமாய் திரிகிற மிருகங்கள் அவருடையது. ஒரு ராஜ்யத்துல அந்த ராஜாவுக்கு தான் எல்லாமே சொந்தம். அதனுடைய அந்த ரோட்ஸ் முதற்கொண்டு ராயல் ரோட்ஸ் தான். அதுல இருக்கிற காயினை பார்த்தீங்கன்னா அவர் பேர் தான், படம் தான் போட்டிருக்கும் பணத்துல. அதனால தானே கேட்குறாங்க, ஒரு ராயனுடைய காயின் எடுத்துட்டு வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ராயனுக்கு வரி கொடுக்கறது சரியான்னு கேட்குறாங்க. ஏசு என்ன சொன்னார்? கொடுக்காத சொன்னார். அதில் இருக்க முத்திரை யாருதுன்னு கேட்டாரா இல்லையா? முத்திரை கேட்டேன்னு அவர் என்ன சொன்னாங்க? அதில் இருக்கிற சொரூபமும் முத்திரையும் யாருடையது? ராயன், நாட்டு பிலாத்துடைய கிடையாது, ஹெரோது கிடையாது. யாருடையது? ராயனுடையது. அவர் தான் கிங். ராயனுடையதை ராயனுக்கு கொடு. அதான் ராஜா சொல்லி கொடுக்குற சத்தியம். ராயனுடையது அது, அந்த காசே ராயனுடையது தான். அந்த ராயனுடையது ராயனுக்கு கொடு. தேவனுக்கு சொந்தமா இருக்கு, அது தேவனுக்கு கொடு. தேவனுக்கு சொந்தமானது எது? நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? தேவனுக்கு சொந்தமானது தசம பாகம். 10ல் 1 பங்கு அவருக்கு போட்டேன்னா மீதி இருக்கிறதெல்லாம் என்னுடையவைகளே. கொஞ்சம் நல்ல கவனி. நம்முடைய திங்கிங் மாறும்போது தான் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ராஜா ஒரு ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார்னா அந்த ராஜ்யத்தில் இருக்கிற குடிமக்கள் அவருடையவர்கள். அந்த குடிமக்கள் நல்லா இருந்தாங்கன்னா அதற்கு காரணம் அந்த ராஜா. அந்த குடிமக்கள் பிச்சைக்காரர்களாய் வாழ்ந்தா அதற்கு காரணம் சத்தமா ராஜா. நல்லா கவனிங்க. நீ ஏழையா இருந்தீன்னா அவமானம் ஆண்டவருக்கு. புரியலன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நீ பிச்சைக்காரனா இருந்தீன்னா, நீ கடன்காரனா இருந்தீன்னா அந்த தேசத்தின் ராஜா எப்படிப்பட்டவர்? சரியில்லைன்னு அர்த்தம். அவர் உன்னை ஏன் ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? உனக்காக இல்ல, அவருடைய நாமத்துக்காக.
அல்லேலூயா. நம்ம பழைய கதைகள்லாம் கேட்டிருப்போம். ராஜா இரவிலே குதிரை எடுத்துக்கிட்டு போவார். எதுக்கு? தேசத்தை சுத்தி பார்க்கறதுக்கு. ஏன் பார்வையிட போறாரு? ஜனங்கள் நன்றாய் இருக்கிறார்களா, ஜனங்கள் வேதனையில் இருக்கிறார்களா, ஜனங்கள் குறைவில் இருக்கிறார்களா. அவன் எப்படி இருந்தா, என்னைக்காவது பிரைம் மினிஸ்டர் அப்படி வருவாரா? உன் குடும்பம் நல்லா இருக்கா, குடும்பத்தில் எல்லாம் சாப்பிட்றீங்களா சொல்லுங்க. வரமாட்டாங்க. நீ எல்லாவற்றையும் இழக்கும் போது கூட வேணும்னா கையெழுத்து போட்டு இத்தனை கோடி சாங்ஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா கையெழுத்தே போடாம வச்சிருக்கோங்க. இது இது டெமோக்ரஸி. ஆனா கிங்டம், நல்ல கவனிங்க, ராஜ்யத்தின் மக்களே ராஜ்யத்தினுடைய ராஜா எப்படிப்பட்டவர் என்பதை வெளிக்காட்டுகிறவர்கள். அல்லேலூயா. ஜனங்கள் நல்லா இருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் ராஜா, ஜனங்கள் நல்லா இல்லைனாலும் அதுக்கு காரணம் ராஜா. எப்ப நீ ராஜ்யத்தின் பிள்ளையா இருந்தால் சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. ராஜ்யத்தின் பிள்ளை யார் தெரியுமா? நல்ல கவனிங்க. அந்த ராஜா அந்த தேசத்தில் ஆளுகை செய்யும் போது ஆண்டவர் சொல்றார், பூமியும் அதன் நிறைவும் அதில் உள்ள குடிகளும் நீயே அவர்கிட்ட தான். புரியல? அல்லேலூயா. நீயே அவர்கிட்ட தான். இப்போ நான் ஒரு பீரோ வச்சிருக்கேன், ஃபுல்லாக என்னுடைய சொத்தெல்லாம் அதில் தான் வச்சிருக்கேன். இந்த பீரோவே உன்ட்ட கொடுத்துட்டேன்னா அதில் இருக்க சொத்து யாருடையது? ஆமாவா இல்லையா? என்ன சந்தோஷமா சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் பூமி அவருட்டு, அதன் நிறைவும் அவருடையது, அதில் உள்ள குடிகளும் அவருடையவர்கள், நீயும் அவருடையவன், உன்னிடத்தில் இருப்பவைகளும் அவருடையது. எந்த ராஜா உன்னை ஓன் பண்ணி இருக்கிறாரோ அந்த ராஜா உன்னுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? உன்னை கவனிக்கொள்வது, உன்னை கவனித்துக் கொள்வது. He is the source. அப்பா, போன வாரத்தில் சொல்லி கொடுத்தேன். அப்பானா என்ன? அப்பானா சோர்ஸ். சோர்ஸ்னா என்ன? அங்கிருந்து தான் நான் வந்தேன், அங்கிருந்து தான் நான் வந்தேன். நான் எல்லாமே என்கிட்ட இருக்கிறது எல்லாமே அவர்கிட்ட தான் வந்துச்சு. அதுக்கு பேர் தான் சோர்ஸ். அல்லேலூயா. ஆதாம் அவரிடத்திலிருந்து வந்தவன், இயேசு அவரிடத்திலிருந்து வந்தவர். அப்ப சோர்ஸ் அவர்தான். அப்படின்னா உனக்கு இருக்கிற எல்லாமே அவருடையது. அல்லேலூயா. ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் காட் எந்த ராஜாவும் எந்த தேசத்தில் தனக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்னுடையது என்று சொல்ல முடியாது. அதில் இருக்கிற நிலங்கள், அதில் இருக்கிற குடிகள், அதில் இருக்கிற விலங்குகள் எல்லாமே அவருடையது. பொசஷன் அவருடையது. இதில் என்ன பாஸ்டர் அட்வான்டேஜ்னா, ஒன்று நல்லா சொல்கிறேன் கேட்டுக்குங்க. தேசத்து குடிமக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, they can use anything. Hallelujah. They can get anything. சாப்பாடு வேணுமா அவர் தான் கொடுக்கணும், ட்ரெஸ் வேணுமா அவர் தான் கொடுக்கணும். பாஸ்டர் அப்படி கொடுப்பாரா? எத்தனை பேர் அப்படி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க நடந்தாங்க? வனாந்தரத்தில். எந்த ஹோட்டல் இருந்துச்சு? வனாந்தரத்தில். எங்க ரோடு இருந்துச்சு? சொல்லுங்க. வனாந்தரத்தில். தண்ணி எங்க இருந்துச்சு? வனாந்தரத்தில். அவரை ஒருவரே அவனை நடத்தினார். அல்லேலூயா. அந்த 20 லட்சம் பேர் என்ன வேலைக்கு போனாங்க? என்ன சம்பாதிச்சாங்க? சொல்லுங்க. என்ன ட்ரெஸ் போட்டாங்க? 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்தான். கவனிங்க, அவனுக்கு சம்பளமே கொடுக்கல, கொடுங்கோல் ராஜா. ஆனா ஆண்டவர் வெளியில வரும்போது அத்தனை வருஷத்துக்கு சேர்த்து அவனுக்கு பேமெண்ட் போடுறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க. அது ஒருத்தருக்கு தான் புரியுது. அல்லேலூயா. எனக்கு பிடிச்சிருக்கு பிரதர், நீங்க கை தட்டுறது. அல்லேலூயா. 430 வருஷம் பேமெண்ட்டையும் ஒன்னா சேர்த்து கொடுக்குறாரு. எப்படி கொடுத்தாரு தெரியுமா? எல்லாரும் அடுத்த வீட்டுக்கு போ, உனக்கு என்ன வேணுமோ கேளு. அல்லேலூயா. அப்படின்னு இப்போ உங்களை சொல்றேன்னு வச்சுங்க, இந்த தெருவில் போங்கம்மா, போய் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்னா கட்டாயம் இந்த வீட்டுக்கு போக மாட்டீங்க. எந்த வீட்டுக்கு போவீங்க நான் சொல்கிறேன். உங்களுக்கு நேராக போனால் ஒரு சேட் வீடு இருக்குது, பக்கத்தில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வீடு இருக்குது. கரெக்டாக நேராக போவீங்க. சில பேர் நேரம் தங்க ஒருத்தர் வீடு வீடாக கட்டி வச்சு இப்போ வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் வீட்டுக்கு போவீங்க. நேராக போயிட்டு உனக்கு என்ன வேணும்? எத்தனை பவுன் இருக்கு? எத்தனை? எனக்கு 2 பவுன் இருக்குது, ஒன்றுக்கு 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னா 200 பவுன் வேணும். 200 பவுன் கொடு. அவன் எடுத்து கொடுத்தான். இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட கொடுத்தான். போங்க போங்க
வாங்கிக்கிட்டு போங்க போங்க. எனக்கு முறை படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொள்ளையடிக்க சொல்லிட்டார் ஆண்டவர். 430 வருஷம் சேலரி எவ்வளோ வரும்? ஆண்டவர் கொடுத்தது கம்மி அவன்கிட்ட வாங்கி. ஏன்னா அவன்கிட்ட இல்லை, அதுக்கு மேலே. அதான் இன்னும் சொல்ல போனால் எகிப்தையே கொள்ளையடிச்சிட்டார் மொத்தமாக. இருந்ததெல்லாம் காலி பண்ணிட்டாரு, மீதி பாக்கெட்டில் இருந்ததையும் காலி பண்ணிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவனை நான் அந்த வனாந்தரத்தில் கூப்பிட்டு போகிறார். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நடந்தால் கூட 40 நாளுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போயிடலாம், கானானுக்கு. அந்த ரூட்டில் கூட்டிகிட்டு போகல. ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுது, உபாகமத்தில் போய் வாசித்து பாருங்க. அவர் சொல்கிறார், 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, நான் போய் உன்னை குடி வைக்கிற இடத்துல என் கை தான் சம்பாரிச்சிச்சு நீ சொல்லக்கூடாது. அதனால தான் உன் கை சம்பாதிக்காமலே நான் உன்னை நிரப்ப போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நான் கவனி, ரொம்ப முக்கியமான வார்த்தை. எதெல்லாம் நம்முடைய சோர்ஸோ அதுதான் நம்முடைய எஜமான். எதெல்லாம் நம்முடைய சோர்ஸோ அதுதான் நமக்கு அப்பா. ஆமாவா இல்லையா? இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வருமானம் வேலை கொடுக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எது உங்களுக்கு அப்பா? வேலை. ஒரு விபச்சாரிக்கு அவங்க அப்பா யாரு? விபச்சாரம். ஒரு திருடனுக்கு அப்பா யாரு? திருட்டு. பொய் சொல்லி சம்பாதிக்கிற லஞ்சம் வாங்குறவனுக்கு அவங்க அப்பா போய். அதனாலதான் சொன்னாரு, நீ இதையெல்லாம் சார்ந்திருந்தீன்னா அதுதான் உனக்கு அப்பா. நீ என்னைய சார்ந்திருந்தீன்னா இது இருந்தாலும் இல்லைனாலும் நான் உன்னை போஷிப்பேன். நல்லா கையை தட்டி அல்லேலூயா. புரிந்தவங்க அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு அப்பா யாரு? அல்லேலூயா. அதனால தான் இப்போ விளங்கிக்குங்க, பைபிள் சொல்லுது, உலகத்தில் இருக்கிற எவனையும் உனக்கு அப்பான்னு சொல்லாத. ஏன்னா அவங்கெல்லாம் லிமிட்டட் அப்பா, இவர் தான் அன்லிமிட்டட் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அன்லிமிட்டட் அப்பா வேணும்? அல்லேலூயா. இதான் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம். அல்லேலூயா. உனக்கு அன்லிமிட்டடான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எங்க பாஸ்டர் சொல்றீங்க? அந்த 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து நான் முடிச்சிடலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வாங்க. 6ஆம் அதிகாரத்தில் வாங்க, 33ஆம் வசனம் வாசிங்க. பரலோக ராஜ்யத்தை பத்தி நல்ல கவனிங்க. 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசித்துட்டு போங்களேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களேன். அவர் திரளான ஜனங்களை கண்டு, நல்ல கவனிங்க, திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். மலையின் மேல் ஏறி அவர் உட்கார்ந்த பொழுது, நல்ல கவனிங்க, இந்த சீன் அப்படியே எல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க. திரளான ஜனங்கள், எல்லாரும் நினைப்பாருங்க, எல்லாரும் நினைப்பாருங்க, திரளான ஜனங்கள் அப்படி கற்பனை பண்ணுவீங்களா? அவங்களெல்லாம் பார்த்த உடனே ஏசு எங்க போறாரு? மலை மேல ஏறி. பைபிள் சொல்லுது அவர் உட்கார்ந்த பொழுது. ஏன் அந்த வார்த்தை எழுதியிருக்கிறார் தெரியுமா? Now Jesus is sitting like a king. ஒரு ராஜா மாதிரி உட்கார்ந்து, ராஜ்யம்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்கிறது தான் மத்தேயு 6, 5, 6, 7 3 அதிகாரம். அந்த ராஜ்யத்தினுடைய கருத்துக்களை, அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும், அந்த ராஜ்யத்தின் மேன்மை என்ன, அதெல்லாம் சொல்லி கொடுக்கிறது. அந்த ராஜ்யத்தினுடைய கல்ச்சர் என்ன, நம்ம வர நாட்களில் பார்க்க போறோம். அந்த ராஜ்யத்தினுடைய தன்மை என்ன, அந்த ராஜ்யம் எப்பதெல்லாம் விரும்பும், எதையெல்லாம் வெறுக்குது, அந்த ராஜ்யம் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த அதிகாரத்தில் சொல்ற ராஜா சிம்மாசனத்தில் என்ன பண்றாரு? போய் உட்கார்ந்து பேசுறார். So he was sitting like a king to teach his citizens. அவருடைய ராஜ்யத்தின் குடிமக்கள்கிட்ட அவர் ராஜ்யத்தை பத்தி பேசுறார். பேசும்போது தான் 6ஆம் அதிகாரம் வருது. 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க 33ஆம் வசனம். முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும், கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ முதலாவது எதை தேடணும்? நல்ல கையை உயர்த்தி, தேவராஜ்யம் சொல்லும் போதெல்லாம் ஒரு வாட்டி கையை உயர்த்திருங்க. எதை தேடணும்? முதலாவது நல்ல கையை உயர்த்தி மேலே பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை. அவர் ராஜா, அந்த ராஜ்யம், குடிமக்கள். பைபிள் 3 காரியத்தை தான் பேசுது. பைபிள் ஒரு ரிலிஜியனை பத்தி பேசல. ஏசு ரிலிஜியனை ஸ்தாபிக்கல, போன வாரமே சொன்னேன். அவர் 3 காரியத்தை பத்தி பேசுறார். ஒன்னு ராஜா, இன்னொன்னு அவருடைய ராஜ்யம், மூணாவது அந்த ராஜ்யத்தினுடைய குடும்பமாகிய குடிமக்கள். அல்லேலூயா.
ஏற்கனவே சொன்னேன், ஆதாம், அவனுடைய சந்ததி, அந்த குடிமக்கள், அதன் அவனுடைய ராஜா. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய ஃபேமிலி, அதுதான் அந்த தேசத்தினுடைய குடிமக்கள், அதற்கு அவர் ராஜா. அல்லேலூயா. இயேசு வந்தாரு, இரண்டாவது ஆதாமா உண்டானாரு, இப்ப பிள்ளைகள் உண்டாகிறார்கள், ஒரு குடி மக்களாக ஒரு கூட்டம் உருவாகிறது. Now the king will come again. அல்லேலூயா. அப்ப அவர் என்னத்தை போதிச்சுட்டு போறாரு? போகும்போது சொல்றாரு, நல்லா கவனிங்க, இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். சொல்லும்போது சொல்றாரு, அதுக்கு முந்தின வசனம் வாசித்தீங்கன்னா 6:32 என்ன சொல்ல தெரியுமா? 5:31 வாசிங்க. இவைகளை எல்லாம் ஆகையால் 31 வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். தமிழ்ல எழுதியிருக்கு. ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்காங்க தெரியுமா? டோன்ட் வரிங்கிறது இல்ல, கிவ் நோ தாட்ஸ் அபவுட் வாட் யூ வில் ஈட், வாட் யூ வில் ட்ரிங்க். இன்னொரு வகை சொன்னா, என்னத்தை சாப்பிடுவோம் நினைக்காத, என்னத்தை குடிப்போம் நினைக்க கூட நினைக்காத, என்னத்தை உடுத்துக்குவோம் நினைக்க கூட நினைக்காத. இதையெல்லாம் அஞ்ஞானிகள், அஞ்ஞானிகள்னா என்ன? ஞானம் இல்லாதவர்கள், ஆண்டவரை குறித்து அறிவு இல்லாதவர்கள், ராஜ்யத்தை குறித்து தெளிவில்லாதவர்கள் தான் இதையெல்லாம் தேடுவாங்க. ஆங்கிலத்தில் த பேகன்ஸ் என்று எழுதி இருக்கிறது. பேகன்ஸ்னா புறஜாதியார், கடவுளை அறியாதவர்கள், கடவுள் இல்லாதவர்கள். அவங்க தான் இதையெல்லாம் நினைச்சு வாழணும். ஒரு ஜான் வயிற்றுக்காக வாழ்றேன், பிள்ளைக்காக வாழ்றேன். உனக்கு அதுக்கு வேலையே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா, அதனுடைய நீதியை தேடினா. நீதினா என்ன தெரியுமா? வாட் இஸ் ரைச்சியஸ்னஸ்? ரைட் அலைன்மெண்ட் வித் காட். ரைச்சியஸ்னா என்ன? ரைட் அலைனிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன நினைக்கிறாரோ அதே மாதிரி நான் இருக்கிறேன். அவர் என்ன நினைக்கிறார் என்ன பாஸ்டர் தெரியும்? அதுக்கு தான் பைபிள். அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத அவர் சொல்லி இருக்கிறார். அதுக்கு நேரம் லைஃப் பண்ணி சீர்படுத்திக்க. முதலாவது, எல்லாரும் சொல்லுங்க, முதலாவது எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி. 2 காரியம். திரும்ப சொல்லுங்க. அவருடைய நீதியை நீ தேட ஆரம்பிச்சின்னா இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை சாப்பாட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பூலோக அப்பா இல்ல, பரலோக சோர்ஸ், பரலோக மூலதனம். பரலோகத்தில் கவனிங்க, பரலோகத்தில் ஏதாவது குறை இருக்கா? சொல்லுங்க. பரலோகத்தில் ஏதாவது குறை? ஹெல்த்தில் குறை இருக்கா? வெல்த்தில் குறை இருக்கா? பரலோக வெல்த்து எவ்வளோ இருக்கு தெரியுமா? தெருவே தங்கத்தில் தான் ரோடு. அல்லேலூயா. தூண்கள் எல்லாம் மாணிக்க கற்களும் பல என்னென்னமோ கற்கள்லாம் சொல்றாங்களே, பவளம், முத்து, அதுகள்னால தூண்கள். இஃப் யூ டோன்ட் லைக் வெல்த், டோன்ட் கோ டு ஹெவன். அல்லேலூயா. நகை பிடிக்காது, பணம் பிடிக்காதுங்கிறவங்க தயவு செய்து பரலோகம் வந்துடாதீங்க. ஏன்னா அங்கே அதுதான் நீங்கள் பார்க்க போகிறது. இந்த பூமிக்குரிய பணம் இல்லை, செழிப்பு, ப்ராஸ்பெரிட்டி. எங்கே பார்த்தாலும் செழிப்பு. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இயேசு கிறிஸ்து ப்ராஸ்பெரிட்டி பற்றி ப்ரீச் பண்ணதே கிடையாது. ப்ராஸ்பெரிட்டி பற்றி ப்ரீச் பண்ணக்கூடாது. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? ஏன்னா ப்ராஸ்பெரிட்டி பரலோகத்தில் லைஃப் ஸ்டைல். அல்லேலூயா. எல்லாருமே கோடீஸ்வரன்னா, நம்ம எல்லாருமே கோடீஸ்வரன் வச்சுக்க. யாராவது எந்த கோடீஸ்வரனா பணத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பானா? பணத்தை உண்டாக்குவான். ஆனால் எந்த கோடீஸ்வரனும் பணத்துக்காக பணம் பேசிகிட்டு இருக்க மாட்டான். ஏன்னா அவன் லைஃப் ஃபுல்லாக அவனுக்கு வேண்டியது அத்தனை இருக்கு. அல்லேலூயா. பரலோகத்துக்கு நீ வந்துட்டீன்னா, பரலோக பிள்ளையா மாறிட்டீன்னா உனக்கு வேண்டிய எல்லாமே இருக்கு. நீ செத்த பிறகு பரலோகத்தில் போய் நீ யூஸ்லெஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரலோகத்தில் நீங்க யூஸ்லெஸ். என்ன பண்ண போறீங்க? பரலோகத்தில் என்ன பண்ண போறீங்க? ரிலாக்ஸ் பண்ணாலும் பயப்படும். அவர்கள் இளைப்பாறுகிறார்கள். என்ன ஆறுகிறார்கள்? நீ இளைப்பாறுவதற்கே ஆண்டவர் தங்கத்தில் இடம் போட்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். என்னப்பா பண்ண போறீங்க? போய் இளைப்பாற. அல்லேலூயா. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, வாழ்றதுக்கு கிடையாது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. வாழ்க்கை இங்கேதான். அல்லேலூயா. இந்த பூமியில உன்னை ராஜாவா உட்கார வைக்கிறது ஆண்டவருடைய வேலையே. அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. In kingdom
யூ டோன்ட் ஓன் எனிதிங் பட் யூ ஹேவ் எவ்ரிதிங். பரலோக ராஜ்யத்தில் உனக்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் உனக்கிட்ட எல்லாமே இருக்கு. இன்னொரு வகையை சொல்றேன், பரலோக ராஜ்யத்தில் உனக்கு சொந்தம்னு ஒன்றுமே கிடையாது, ஆனால் உனக்கு எல்லாத்துக்கும் ஆக்சஸ் கொடுத்துருவார். அல்லேலூயா. அது எப்படின்னா, இப்போ பாப்பா வந்து கேட்குறா, என் மக கேட்குறா, அப்பா இந்த மாதம் செலவுக்கு ஒரு ஹாஸ்டலில் இருக்கா, ஒரு 2000 ரூபா போட்டு விடுங்க, 2000 ரூபா போட்டு விடுங்க. திடீர்னு கேட்குறேன், எத்தனை முறைப்பா நான் கேட்டு போடுறது, பேசாமல் உங்கள் ஏடிஎம் கார்டை கொடுத்துருங்க. நான் ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டேன். அதில் இருக்க பணம் யாருடையது? அவளுடையதா? சொல்லுங்கள், அவளுடையதா? நல்லா சொல்லுங்கள், யார் விட்டு கையாவது காமிச்சா சொல்லுங்க, உங்க இப்படி சொல்லல. அந்த ஏடிஎம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறதெல்லாம் யாருடையது? அவள்கிட்ட என்ன கொடுத்துருக்கேன்? ஆக்சஸ். அவன் எப்போ வேணா போடலாம், எப்போ வேணா எடுக்கலாம், எப்போ வேணா தேய்க்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. இன்னொரு வகையாக சொல்லணும்னா, இப்போ புரியுற மாதிரினா, ஜிபே உங்களுடையது, அக்கௌண்ட் லிங்க் பண்ணது என்னோடையது. என்ன ஆக்சஸ் தெரியுமா? இதே இது நான் ஒரு அம்பானின்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு அம்பானி, பெரிய பணக்கோடீஸ்வரன், உங்களுக்கு தெரியும். நான் என் கார்டை உங்களுக்கு கொடுக்குறேன், எடுத்துக்க. எவ்வளோ எடுப்ப நீ? எடுத்துக்க. எவ்வளோ எடுப்பீங்க நீங்கள்? 1 லட்சம் எடுப்பியா? ஒரு நாள் பாக்கெட் மணியா? ஒரு நாள் பாக்கெட் மணிக்கு சரி 1 லட்சம். ஒரு 1000 கோடி எடுப்பியா உன் வாழ்நாளெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு? எடுத்து அம்பானி பைசா குறைஞ்சிருமா? அவன் எத்தனை 1000 கோடி வச்சிருக்கிறார்? அம்பானியே அவர் கார்டு ஆக்சஸ் கொடுத்தா உன் வாழ்நாளுக்கெல்லாம் போதும்னா, அகிலத்தையும் உருவாக்கின தேவன், பூமியும் அது நிறைவு உம்முடையது, அவர் கார்டை வந்துட்ட கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுல இருக்கிற அத்தனையும் அவருடையது, ஆனா பயன்படுத்தி கொள்வதற்கு தேவன் எல்லாவற்றையும் என்கிட்ட கொடுத்துட்டார். புரிஞ்சவங்களாம் ஒரு அல்லேலூயா. அப்படிதான் உங்கள்கிட்ட எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. சில பேர்ட்ட 5 பவுனு, சில பேர்ட்ட 10 பவுனு, சில பேர்ட்ட 20 பவுனு. அதை பற்றி நான் இன்னொரு நாள் பேசுகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுத்துருக்குறாரு, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கல. இந்த 5 பவுனை 10 பவுனை மாற்றுறது எப்படி தெரியாது. ஆண்டவர் அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக, அதான் ரகசியம், கொடுத்துட்டு போனார். நீ அந்த பகுதியை போய் படித்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு இன்னும் பேசுவார். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் சொல்ல முடியாது, டைம் ஆகிப்போச்சு. எத்தனை பேருக்கு இன்னைக்கு சொன்னது புரியுது? இதை பற்றி இன்னும் எத்தனை பேர் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? இன்னைக்கு பேசுனதை நான் திரும்பி கேட்டால் நல்லா இருக்கும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஒரு 5 வாட்டி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சிரும். யூடியூப் சேனலில் மறுபடியும் போய் பாருங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்குன்னு ஒன்றும் கிடையாது, ஆனால் எல்லாவற்றையும் நீ அனுபவிக்க முடியும். அதுதான் பரலோக ராஜ்யம் சொல்லுது. முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், ஐயா அப்படி இப்படி காண சொல்லுங்க, இவைகள் எல்லாம் உனக்கு சுகம் வேணுமா, உனக்கு பணம் வேணுமா, உனக்கு குடும்பத்தில் நிம்மதி வேணுமா, உனக்கு மனசுக்குள்ள ஒரு சமாதானம் வேணுமா, உனக்கு நல்ல வாழ்வு வேணுமா, நல்ல ரொம்ப வருஷமா வாழன்னு நினைக்கிறியா, அனைத்தையும் பரலோக ராஜ்யம் உனக்கு கூட கொடுக்கும். அல்லேலூயா. பிகாஸ் அடுத்த வசனம் சொல்லுகிறது, நாளைக்காக கவலைப்படாத, நாளைக்காக தன்னுடையவைகளுக்காக அவைகள் கவலைப்படும். ஏன்னா ஆண்டவர் அப்படித்தான் அதுக்காக உன்னை அமைச்சிருக்கிறார். அன்னைக்கு என்ஜாய் பண்ணு. அல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நின்று ஒன்று சொல்ல போகிறோம். எல்லாரும் எழுப்பி நின்று பார்ப்போம். பைபிளை கீழே வச்சுட்டு, ஐ எம் கோயிங் டு டிக்ளேர். என்ன டிக்ளேர் பண்ண போகிறேன் தெரியுமா? இன்னைக்கு என்ன கிழமை? சண்டே. ஓகே. நாளைக்கு என்ன கிழமை? கட்டாயமாக மண்டே தான். அல்லேலூயா. இவையெல்லாம் கையை வயிறு சொல்லுங்க. தமிழில் சொல்லுவோமா இங்கிலீஷ்லையா? தமிழில் சொல்லுவோம். திங்கக்கிழமை. ஓகே. திங்கக்கிழமைக்காக அனைத்தும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. திங்கக்கிழமையில் நான் அனுபவிக்க வேண்டிய அனைத்தும் எனக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறது. என் தேவன் திங்கக்கிழமைக்கு ஏற்கனவே போயிட்டார். எனக்கு வேண்டியது ஆயத்தமாகிருச்சு. அல்லேலூயா. இப்ப செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். செவ்வாய்க்கிழமைக்கு வேண்டிய அனைத்தையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டார். செவ்வாய்க்கிழமைக்குள்ளே நான் போவதற்கு முன்பாக எல்லா என் பெயர் எழுதப்பட்ட கதவுகளும்
திறப்பதாக. எனக்காக எழுதப்பட்டிருக்கிற பொருட்கள், ஆசீர்வாதங்கள் நான் அனுபவிக்கும்படி உண்டாவதாக. புதன்கிழமைக்குள்ள போலாம். எல்லாம் சொல்லுங்க, புதன்கிழமைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். புதன்கிழமை எனக்கு உண்டாக வேண்டிய எல்லாம். இப்ப எப்படி இருக்கும்? சரி, புதன்கிழமை பூ மாறணும்னா இன்னைக்கு என்னவா இருக்கும் சொல்லுங்க? இன்னைக்கு என்னவா இருக்கும்? மொட்டாதான் இருக்கும். ஒருத்தன் இருக்கான், வாத்து தங்க முட்டை போட்டுச்சுன்னு மொத்த முட்டையும் எடுக்கணும், முத நாளே முட்டை அமுக்கணும். வந்துச்சா? அது ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் போடும். புதன்கிழமை முட்டை, புதன்கிழமை தான் முட்டையா மாறும். இன்னைக்கு கருவா தான் இருக்கும். இன்னைக்கே அடிச்சுக்க கூடாது. பையில கையவர் சொல்லுங்க, புதன்கிழமை என் பெயர் எழுதப்பட்டவைகள் எல்லாம் ஆயத்தமாய் இருப்பதாக. ஆண்டவரே உமக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன். ஆண்டவர் தானே நமக்கு ஆக்சஸ் கொடுத்தாரு. இது வேற ஆக்சஸ். நான் யூத் பிள்ளைங்களுக்கு புரியும், ஏன்னா அவங்களுக்கு பிரேயர் பத்தி பேசியிருக்கேன், அவங்களுக்கு புரியும். இப்ப நீங்க உங்களுக்கு புரியுதா? ஆக்சஸ் கொடுக்கணும். யாருக்கு? ஆண்டவருக்கு நீங்க ஆக்சஸ் கொடுத்தாதான். ஏன்னா நீங்க தான் ராஜா. நீங்க தானே ராஜா. எத்தனை ராஜாக்கள் இருக்கிறீங்க? நீங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் ராஜாக்கள், நீங்கெல்லாம் ராணிகள் இல்லையா? ஏன் ராணி இல்ல? சரீரத்துக்கு தான் செக்ஸ், ஆவி மனிதன் செக்ஸே கிடையாது. அப்ப அவங்களும் ராஜாக்கள் தான், நீங்களும் ராஜாக்கள் தான். அல்லேலூயா. now ராஜாக்கள், அதிகாரம் பெற்ற ராஜாக்கள் கையை உயர்த்துங்க. now we are going to give access to God. ஏன்னா நம்ம மேல, நமக்கு தான் பூமி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். புதன்கிழமையில ஆண்டவர் செயல்படணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? இப்ப புதன்கிழமைக்கு ஆக்சஸ் கொடுக்க போறீங்க. கையை உயர்த்தி, புதன்கிழமை என் சத்தத்தை கேள், எனக்குரிய அனைத்தும் ஆயத்தமாவதாக. மொட்டாய் இருப்பது அன்று மலரும், நான் அதை அனுபவிப்பேன். எனக்கான கதவுகள், என் பெயர் எழுதப்பட்ட பொருட்கள் புதன்கிழமை வருவதாக. வியாழக்கிழமைக்கு போலாம். எத்தனை பேர் வியாழக்கிழமைக்கு வரீங்க? வியாழக்கிழமைக்கு நேராக நான் பேசுகிறேன். வியாழக்கிழமை எனக்கு வர வேண்டியவைகள் எல்லாம் எனக்கு ஆயத்தமாவதாக. தேவன் எனக்கு முன்னே சென்று ஆயத்தம் பண்ணும்படி உம்முடைய தூதர்களை அனுப்புவீராக. தூதர்களை பத்தி ஒரு நாள் பேசுவேன். அவங்க என்னென்னலாம் உங்களுக்காக செய்ய முடியுங்கிறத ஒரு நாள் காமிக்க போறேன். அல்லேலூயா. ஓகே, இப்ப வெள்ளிக்கிழமை போலாம். எத்தனை பேர் வெள்ளிக்கிழமை வரீங்க? அன்னைக்கு ஒரு பில்லு இருக்கு பாஸ்டர். கடன்காரன் அன்னைக்கு தான் பாஸ்டர் வருவான். வெள்ளிக்கிழமை பாஸ்டர் ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். இப்ப வெள்ளிக்கிழமைக்காக பேசுவோம். வெள்ளிக்கிழமை என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு விட்டது. வெள்ளிக்கிழமை கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எனக்கு ஒன்று குறைவுபடாது. அடுத்த சனிக்கிழமை கர்த்தராலே ஆசீர்வாதம் வருகிற நாள். நான் வசனமா பேசினேன், கர்த்தர் அதை நிறைவேற்றுகிற நாள், சாட்சியாய் மாறுகிற நாள். சனிக்கிழமை எனக்காக நியமிக்கப்பட்டவைகள் திறப்பதாக திறப்பதாக திறப்பதாக. அல்லேலூயா. எஸ் எஸ் எஸ். நல்ல கையை தட்டி நம்ம ராஜாவுக்கு அல்லேலூயா. You are all rich people. Amen. Not because of your money, but because of God's money. Hallelujah. அவர் நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், உங்க பணத்தின்படி அல்ல, தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. யாருடைய ஐஸ்வர்யம் சொல்லுங்க? யாருடைய ஐஸ்வர்யம்? அப்ப நீங்க சொல்லுங்க, அவருடைய ஐஸ்வரியத்தின்படி. நீங்க ஏழையா? எத்தனை பேர் ஏழை இருக்கிறீங்க? கடன்காரன்? நீங்க இதை விசுவாசிக்க ஆரம்பிச்ச பிறகு ஒவ்வொன்றா உங்க கடன்கள் மாற ஆரம்பிக்கும். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி,
அல்லேலூயா. என் இயேசு ராஜாவுக்கு ஜே ஜே, எனக்குள்ளே வாழ்பவர்க்கு ஜே ஜே. என் இயேசு ராஜாவுக்கு ஜே ஜே, எனக்குள்ளே வாழ்பவர்க்கு ஜே ஜே. உயிர்த்தெழுந்த மன்னவர்க்கு ஜே ஜே, என்றும் உயிரோடு இருப்பவர்க்கு ஜே. சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த மன்னவர்க்கு, என்றும் உயிரோடு இருப்பவர்க்கு ஜே 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 ஜே. அல்லேலூயா அல்லேலூயா ஜே ஜே. நல்லா கையை தட்டி சொல்லுவோம், ஜே 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 அல்லேலூயா அல்லேலூயா ஜே ஜே ஜே. ஆமென். சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியல. என்ன பாஸ்டர் டைம் ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? நான் சொல்கிறேன், நேரத்தை காட்டிலும் நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியம் பல மணி நேரம் நீங்கள் அழுகிறத உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. மறுபடியும் அந்த ஒரே பாட்டு ஒரு ஸ்டார்ஸ் மறுபடியும் பாடிடலாமா? பாதாள குழியில் விழுந்து போயிருந்தேன், கரம் நீட்டி தூக்கினீரே. சொல்லுங்க. ஆமென். கண்மலை மேல் நிறுத்தினீரே, கவலைகள் போக்கினீரே. ஆமென். கவலைகள் போக்கினி. ஆமென். காயம் கட்டும் வைத்தியரே. நல்லா உற்சாகமா. என் இயேசு ராஜாவுக்கு, எனக்குள்ளே வாழ்பவர்க்கு ஜே ஜே. என் இயேசு ராஜாவுக்கு, எனக்குள்ளே வாழ்பவர்க்கு. உயிர்த்தெழுந்த மன்னவர் ஜே ஜே, என்றும் உயிரோடு இருப்பவர்க்கு ஜே ஜே. உயிர்த்தெழுந்த மன்னவர்க்கு, என்றும் உயிரோடு இருப்பவர்க்கு. கையாசச்சு சொல்லுங்க, ஜே 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 அல்லேலூயா அல்லேலூயா ஜே ஜே. ஓ ஜே 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 அல்லே. ஒன் மோர் டைம், அல்லேலூயா ஜே. கையாசச்சு ஜே 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 அல்லே அல்லேலூயா. ஒன் மோர் டைம், ஜே 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 அல்லேலூயா அல்லேலூயா ஜே ஜே ஜே. நல்ல கையை தட்டி சர்வலோக அதிபதி நம்முடைய ராஜாவை வாழ்த்தி கர்த்தர ஸ்தோத்திரம். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். சர்வலோக அதிபதியே, உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை குடிமக்களாய் மாற்றின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. குழியில இருந்த எங்களை கண்மலை மேல நிறுத்தி உம்மை துதிக்கக்கூடிய புது பாட்டை எங்கள் நாவலில் கொடுத்துருக்கிறீங்க. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி நாங்கள் இனி கவலையோடு வாழ வேண்டியதில்லைப்பா. ஏன்னா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறீர். பறவைகளை பார்த்து கொள்ளுகிறீர், பூக்களை பார்த்து கொள்ளுகிறீர், மிருகங்களை பார்த்து கொள்ளுகிறீர். எங்களை பார்ப்பது உமக்கு எளிதானது ஆண்டவரே. 20 லட்சம் ஜனங்களை வனாந்தரத்தில் பார்க்க முடியும்னா, இந்த சென்னை பட்டணத்தில் 4 பேர் நாங்கள் குடும்பத்தில் இருக்கோம்ப்பா. எங்களை பார்க்க மாற முடியாதா? என் தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்தும். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.